குட் ஈவினிங் சொல்லுங்கள். குட் ஈவினிங். 2024ஆம் ஆண்டினுடைய BMFI கிறிஸ்மஸ் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஈரோடு BMFI சார்பாக வரவேற்கிறோம். இந்த நிகழ்வின் முதல் ஜெபம் நம்ம மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் அம்ஸ்ராஜ் பாஸ்டர் நஸ்ரேன் சர்ச் அவங்க ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்தன் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான மாலை பொழுதிலும் இந்த 19வது ஆண்டு பிஸ்னஸ்மேன் ஃபெல்லோஷிப் இந்தியாவுடைய ஆண்டவர் இந்த ஐக்கிய கூடுகையில் நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த கிறிஸ்மஸ் கூடுகையில் உம்முடைய பிறப்பின் பண்டிகை உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளைகளே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் கூடி வந்திருக்கிற சுவாமி. இந்த கூடுகை ஆரம்பம் முதல் முடிவரை உடைய கிருபையின் கரம் கூட இருந்து எங்களை வென்றெடுத்தும்படியாக அருமைரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். வெல்கம் அட்ரஸ் பை சாப்டர் பிரசிடென்ட் பிரதர் சரவணன். கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 19வது ஆண்டில் முடிந்து 20வது ஆண்டுகள் அடியெடுத்து வைக்கும்படியாய் கர்த்தர் பெரிய கிருபை செய்திருக்கிறார். இந்த BMFI பிஸ்னஸ்மேன் ஃபெல்லோஷிப் இந்தியா என்ற ஈரோடு சாப்டரிலே உங்களுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் எங்களையும் இம்மட்டுமாய் கர்த்தர் வழிநடத்தியிருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய அழைப்பை கேட்டு வந்திருக்கிறதான சென்னையிலிருந்து சகோதரர் ஆல்பர்ட் சாலமன், இன்னும் அவருடைய மனைவி பிந்து ஆல்பர்ட், இன்னும் அவரோடு வந்திருக்க குழுவினருக்கு அவர்களை கிறிஸ்துவின் நாமத்தில் மனதார வரவேற்கிறோம். அதே போலவே எங்களுடைய அழைப்பை கேட்டு வந்திருக்கிற ஈரோடு மாநகரில் இருக்கிற தொழில் செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் BMFI ஈரோடு சாப்டர் சார்பாக வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த கூட்டத்தை நமக்கு அவருடைய கிருபையினால் நல்லதொரு முறையில் நடத்தி தருவாராக. நன்றி. மாலை நேரத்திலே ஆல்பர்ட் சாலமோன் அண்ணனையும் அவங்களுடைய மனைவி பிந்து ஆல்பர்ட் அவங்களையும் அறிமுகப்படுத்துவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு கைகளை தட்டி அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக நம்ம ஒரு வரவேற்பை கொடுக்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு கரவொலி எழுப்பி அவர்களுடைய கையிலே நாங்கள் இதை கொடுக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலையில் உங்களோடு இருப்பது பெரிய சந்தோஷம். அதே போல் உங்களுக்கும் சந்தோஷம் நினைக்கிறேன். உங்கள் முகங்களை பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமாம். ஒருவேளை புதிய முகம் என்று பார்க்குறீங்களான்னு தெரியல. இந்த நாளிலும் கூட அருமையான பிஸ்னஸ்மேன் ஃபெல்லோஷிப் மூலியமாக நடத்தப்படுகிற ஈரோடு சாப்டர் அவர்களுடைய குழுவினர் மூலியமாக நடத்தப்படுகிற கிறிஸ்மஸ் மீட்டுக்கு வந்திருக்கலாம் உங்களையும் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே இந்த அன்போடு கூட நான் அழைக்கிறேன். விசேஷமாக அருமையான டாக்டர் ஜான் பாஸ்கர் அவருக்காக நான் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம். அவரை குறித்து அநேக சாட்சிகளை கேட்டோம். கடந்த 18-19 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை தொடங்கி மிக அற்புதமாக ஒரு நாளும் களைப்பில்லாமல் மிக உற்சாகமாய் அநேகரை இந்த ஐக்கியத்துக்குட்படுத்தி மிக சிறப்பாக இந்த ஊழியத்தை செய்து வருகிற அருமையான டாக்டர் ஜான் பாஸ்கர் ஐயாவுக்காக நான் நன்றி செலுத்த விரும்புகிறோம். அது மாத்திரமல்ல, பிரசிடெண்ட்டாக இருக்கிற சரவணன் பிரதருக்காக, என் அருமை பிரதர் நெஹேமியா பிரதர் துவக்கத்திலேருந்து என்னோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய செக்ரட்டரி சுபாஷ் அவளுக்காகவும் மற்றும் அனைத்து இந்த BMFIயில் இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்ஸ்க்காக, ஒவ்வொரு பேரை சொன்ன நேரம் ஆகிடும், ஆகிய அனைத்து மெம்பர்ஸ்க்காக நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். அழகாய் பிள்ளைகள் நடனம் ஆடினாக அந்த டீமுக்காக கர்த்தருக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, நம்முடைய டாக்டர் எழில் வைந்தன் அவர்கள் நேசரத் சர்ச் மூலியமாக அவங்க கொடுத்ததான பர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே ரொம்ப அழகாய் அந்த பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணி, நான் எப்படி சொல்லுவேன், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வாசித்தரலாம், வயலின் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். என் மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நானும் தொடக்கத்தில் வயலின் கற்றுக்கணுமா, தூக்கி ஓரமாக வச்சுட்டேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த பிள்ளைங்க அழகாக வாசிப்பது. ஏன்னா வயலின் வாசிக்கிறதுல கொஞ்சம் ஒரு மாதிரி வாசித்தாலே கேட்கவே சகிக்காது.
சரிங்களா? ஆனால் அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த பிள்ளைங்க வாசித்து பாடியிருக்கிறாங்க. அந்த நாசரத் கொயருக்காக அவங்க ட்ரெயின் பண்ண டாக்டர் எழில் உயர்ந்தன் அவளுக்காக கரங்களை தட்டி கூட அந்த டீமை அப்ரிஷியேட் பண்ணுவோம். ரியலி காட் பிளஸ் யூ. இந்த வேளை கூட நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. மறுபடியுமாக பிஸ்னஸ்மேன் ஃபெலோஷிப்பில் இருக்கிற அனைத்து மெம்பர்ஸ்க்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. ஸோ ஆகினாலே இந்த வேளை கொஞ்ச நேரம் நம்ம பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஏன்னா சில பேர் ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க. என்னை பார்த்ததில்லை, இப்போ தான் உங்களை பார்க்குறேன், அப்படி அந்த கேள்வியை எப்படி கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்னை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியும்? அப்படிப்பட்டவங்க மாத்திரம் கொஞ்சம் கையை உயர்த்துங்களேன். என்னை தெரியும், பார்த்துருக்குறேன். சரி, ஒரு 50% பார்த்துருக்குறீங்க. அந்த 50% கொஞ்சம் சிரித்தாலே எனக்கு கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா எல்லாருமே ரொம்ப சீரியஸாக பார்க்கறதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரிங்களா? ஆகையினாலே ஆனாலும் கூட இந்த நாளில் கூட ஒரு சில பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என் மனைவியும் உங்களோடு கூட ஒரு சிறப்பான ஒரு சாட்சி உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து கர்த்தருடைய கிறிஸ்மஸ் செய்தியை கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். இந்த நமக்காக கர்த்தர் மழையை நிறுத்தி கொடுத்துருக்கிறாரு. ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமே. கர்த்தர் நல்ல கிளைமேட்டை கொடுத்துருக்கிறாரு. எல்லா தடைகளை உடைத்து எத்தனை நாட்கள் இதுக்காக இந்த கிறிஸ்மஸ் மீட்டுக்காக ஜெபிச்சிருக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு வெற்றியாய் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நாளிலே நீங்கள் வெறும் கைகளோடு கூட அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று செல்வீர்கள். ஆமென். Praise the Lord. Are you ready to thank God? ஆண்டவரை துதிக்க ஆயத்தமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பாடக்கூடிய அநேக பாடல்கள் உண்டு. இந்த நாளிலும் கூட ஒருவேளை தெரிந்த பாடலை உங்களோடு கூட நான் சேர்ந்து பாடி பிறகு 1-2 பாடல்களை நாங்களும் 1-2 கிறிஸ்மஸ் கேரல்ஸை பாடலாம் நினைக்கிறேன். பாடலில் எங்களுடைய யூடியூப் சாங்கை பற்றி அருமையான நெகேமியா அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆல்பர்ட் சாலமோன் சேனலை நீங்கள் கூட போய் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்கள் ஆராதனை உண்டு. இன்றைக்கு மாலை 5 மணிக்கு நாங்கள் ஒரு புதிய கிறிஸ்மஸ் சாங்கை வெளியிட்டோம். இன்றைக்கி 5 மணிக்கு அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் இருக்கிறேன். ஸோ அந்த பாட்டை கூட இன்றைக்கி நாங்கள் பாடுவோம். ஆகினாலே நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி நம்ம அதிகமாக ஒரு மேபி ஒரு ½ an hour 20 minutes நம்ம பாடலாம். பிறகுனாலும் கூட நீங்கள் ஆல்பர்ட் சாலமோன் சேனலில் அனைத்து பாடல்களை வர்ஷிப்ஸை நீங்கள் கண்டு கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்கள், இயேசு நல்லவர். சரி, யாரோ ஒரு பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஆமென். அவர்களை ரொம்ப நேசிக்கிறா சொல்லுங்க. God loves you so much. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். நீங்க கர்த்தருடைய பார்வையில விசேஷமானவங்க. ஆமென். Praise the Lord. இந்த வேளை கூட நாம் பாடுவோம். ஒரு தெரிந்த பாடலை பாடுவோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி. அன்னைக்கு மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருந்த பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் தேவதூதன் தோன்றி சொன்ன வார்த்தை, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வேளையில் தானே தூதர்கள் எல்லாரும் தோன்றி அச்சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனோடு கூட சேர்ந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதிச்சாங்களா. அதனால இது ஒரு பழைய பாடல், தேவனுக்கே மகிமை. நீ எங்களோடு கூட சேர்ந்து பாட வேண்டும் என்பதற்காக விரும்புகிறேன். ஆகினால உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னோடு கூட தம்பி பிளஸ்ஸன் மோசஸ் இருக்காங்க. ஆமென். கையை தட்டுவோமா? ஜீசஸ். ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. பண்ணுவோமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம். கையா சச்சி. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க
ஆமென். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும், மனுஷன் மேல் பிரியமும். ஆமென். தெரிஞ்ச ஒரு பாட்டு தான், ஆகிய சேர்ந்து பாடலாம். ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாடுவோமா? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானமும் இனியமும் உண்டாகட்டும். சொல்லாம். பூமியிலே சமாதானமும் இனியமும். கரங்களை அசைத்து ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம். இன்னும் ஒரு விசை நல்ல கரங்களை அசைச்சு ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. கரங்களை தட்டின ஒரு கவியை பாடலாம். ஆமென். எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதல். ஆமென். இயேசு அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், எளிமையான மக்களை நினைக்கக்கூடிய தேவன். அது மாத்திரமல்ல, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதல் அவர். ஆமென். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. பாடுவீங்களா? எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஆமென். ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. கரங்களை அசைத்து ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம். இன்னும் ஒரு விசை வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. கரங்களை தட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் கொண்டாடுவோம். அந்த வந்திருக்கிறார் இடத்துல இயேசு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லுவோம். எல்லாரும் கொண்டாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஒரு கீபோர்ட் மானிட்டர் கொடுங்க. கீபோர்ட் மானிட்டர் கொடுங்க. கீபோர்ட் கேட்கல, கீபோர்ட் மானிட்டர் கொடுங்க. கைத்தட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இன்னும் ஒரு விசை. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் கொண்டாடலாமா? ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா இறந்து விட்டார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ, கூப்பிடு நீ, வாதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ, வாதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். எண்ணமெல்லாம்
ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நம்பிக்கையோட பாடுவோமா? என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே கொண்டாடுவோம். Let's celebrate. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இன்னும் ஒரு கவி பாடிட்டு பிறகு ஒரு 2-3 கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் பாட போறோம். மனதுருக்கமுடையவரே மன்னிப்பதில் வல்லவர். ஆமென், ஆமென். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன்னிறைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னிறைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகன். எல்லாரும் கரங்களை அசைச்சு கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து இயேசு ராஜா பிறந்து விட்டார். இயேசு ராஜா இறந்து விட்டார். எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா இறந்து விட்டார். எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். நல்ல ஒரு கை தட்டி கொடுக்கலாமா? ஆமென். மனதுருக்கம் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். ஆமென். உன் நினைவாய் இருக்கிறார். ஆண்டவர் நம் நினைவாகவே இருக்கிறார் இல்லைங்களா? தகப்பனும் தாயும் ஒருவேளை பிள்ளை எங்கேயா வெளியே போயிருக்குன்னா அந்த பிள்ளை எப்போ வரும்? மகனை குறித்து மகளை குறித்து எப்பொழுதும் அதே நினைவாக இருக்கிற மாதிரி நம்முடைய தகப்பன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்ம பற்றியே நினைவாக இருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்களா? ஆமென். நாங்கள் இன்னைக்கு மாலையில் 5 மணிக்கு ஒரு கிறிஸ்மஸ் சாங் என்னுடைய ஆல்பர்ட் சாலமன் யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணேன். அந்த பாடலை உங்களுக்கு நான் பாட விரும்புகிறேன். என் மனைவி அந்த பாடலை எழுதினாங்க. அதை கம்போஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அது ஒரு ஸ்ரீலங்கன் பயலா சாங். ஸோ ஆகினால இசை தெரிந்தவர் நிறைய பேர் இருக்கிறீங்க. வெயிட் ப்ரைஸ். அதனால் அந்த ஒரு பாடலை நாங்கள் சேர்ந்து பாடலான்னு நினைக்கிறோம். ஓகே, ப்ரைஸ் லார்ட். ஆமென். The words, yeah, fall, words are coming, fall, right, lyrics, ஆமாம், ரைட். இன்றைக்கி மாலை தான் அது வெளியிட்டோம். ஒரு கேளுங்க. வீட்டில் போன பிறகு நீங்கள் யூடியூப்பில் அந்த பாடலை கேட்கலாம். உங்கள் சபைகளை நீங்கள் பாடலாம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிறகு இந்த 2 பாடலை பாடின பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து மறுபடியும் பாடி ஆண்டவர் அதை இப்போ சொன்ன நேரத்துக்கே நாம் முடிப்போம். கர்த்தருடைய செய்தி நமக்கு உண்டு. கிறிஸ்மஸ் செய்தி நாம் கேட்போம். உண்மையாகவே நான் சொல்ல முடியும். நீங்கள் போகும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட செல்வீங்க. ப்ளே பண்ணுங்க பிரதர். தேங்க்யூ. பாடலை கேளுங்க. ஆமென். தாளத்தோடு கை தட்டக்கூடிய கத்துதான். ஆமென். நிறைய மியூசிக் கற்று வருகிறீங்க. கொஞ்சம் சிரிச்சிங்க கட்டலாம். ரொம்ப சீரியஸாக கேட்குறீங்க. எல்லாருமே ரொம்ப சீரியஸாக கொஞ்சம் கேட்குறோம். ஈசாயின் அடிமரத்தின் துளியே, யூதாவின் செழித்தெழும்பிய கிளையே. ஈசாயின் அடிமரத்தின் துளியே, யூதாவின் செழித்தெழும்பிய கிளையே. அவனின் வம்சமே, நமக்கு மூற்றே, இருளை போக்கும் வெளிச்சமே. பரமபிதாவின் பிரியமே, பிறந்தாரே, பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே.
சொல்ல செல்வோம். Merry, 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 Merry Christmas. Merry, 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 Merry Christmas. Merry, 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 Merry Christmas. Merry, Merry, Merry Christmas. செய்தி சொல்ல செல்வோமே செல்வோமே எல்லா ஜனத்துக்குமே சந்தோஷம் பொங்க கிறிஸ்துவின் அன்பை பகிர்வோமே புகழ்ந்திடுவோமே. நற்செய்தி சொல்ல செல்வோமே செல்வோமே எல்லா ஜனத்திற்குமே சந்தோஷம் பொங்க கிறிஸ்துவின் அன்பை பகிர்வோமே புகழ்ந்திடுவோமே. பரோம் பிறந்தாரே பிறந்தாரே ரட்சகர் பிறந்தாரே நமக்காக 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 குமாரனை கொடுத்தாரே. பாவங்களை போக்கிடவே பாவிகளை ரட்சிக்கவே அற்புதர் இயேசு பிறந்தாரே. ஆமென். பாவங்களை போக்கிடவே பாவிகளை ரட்சிக்கவே அற்புதர் இயேசு பிறந்தாரே. கை தட்டுவோம். ஆமென். சாத்தானின் சூழ்ச்சிகளை வெல்வோமே வெல்வோமே கிறிஸ்துவின் நாமத்தினார். இம்மானுவேலன் நம்மோடு இருப்பவர் ஆடிடுவோம் போற்றிடுவோமே. சாத்தானின் சூழ்ச்சிகளை வெல்வோமே வெல்வோமே கிறிஸ்துவின் நாமத்தினார். இம்மானுவேலன் நம்மோடு இருப்பவர் ஆடிடுவோம் போற்றிடுவோமே. ஈசாயின் அடிமரத்தின் துளிரே யூதாவின் சென்றெழுதிய கிளையே. ஈசாயின் அடிமரத்தின் துளிரே யூதாவின் சென்றெழுதிய கிளையே. அவிதின் வம்சமே அகத்திக்கு மூச்சே இருளை போக்கும் வெளிச்சமே பரமபிதாவின் பிரியமே. பிறந்தாரே பிறந்தாரே ரட்சகர் பிறந்தாரே நமக்காக நமக்காக குமாரனை கொடுத்தாரே. சொல்லுங்க. பிறந்தாரே ரட்சகர் பிறந்தாரே நமக்காக நமக்காக குமாரனை கொடுத்தாரே. Merry, 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 Merry Christmas. பக்கத்துல சொல்லுங்க. Merry Happy Christmas. Merry, 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 Merry Christmas. Merry, Merry, Merry Christmas. கைகளை தட்டி ஆமென். நல்லா இருக்கா பாட்டு? அதாவது ஒரு வாரத்தில் பாட்டை கம்போஸ் பண்ணி மியூசிக் பண்ணி கம்போஸ் பண்ணி உடனே ஷூட் பண்ணிட்டு தான் இங்கே வந்து உடனே எடிட் பண்ணி இன்னைக்கு 5 மணிக்கு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆமென். அது உங்கள் மத்தியில் ஃபஸ்ட்டாக பாடிட்டேன். ஆமென். தேங்க்யூ. ஸோ வீட்டில் போய் நீங்கள் போய் கேட்கலாம். இன்னும் ஒரு பாடல் நம்ம உட்கார்ந்தே பாடிடுவோம். மாமரி பாடலாக பெத்லகேம் ஊரிலே இயேசு பிறந்தாரே தாழ்மையின் ரூபமாக. அந்த அனுப்பளவே என் கூட நீங்கள் சேர்ந்துடணும். என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையில். கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே அவர் அன்பை தான் நினைக்க முடியும் இல்லையா? யோவான் 3:16 வாசிக்கும். God so loved the world. இல்லைங்களா? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இயேசுவை காட்டில் யாரும் நேசிக்கிறவங்க இருக்கீங்களா? சில சொல்லுவாங்க உயிரே கொடுப்பேன்னு வாங்க. உயிரை கொடுக்குற நேரம் வந்தால் காணாமல் போயிடுவாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அவங்க எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், உயிரை கொடுக்கணும்னு வரும் பொழுது யாரும் அப்படி முன் வர முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, God so loved the world. அந்த அன்பு எப்படின்னா பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு பாடுகளை அனுபவிக்க வந்தார். யாருமே கஷ்டப்படுறதுக்கு வர மாட்டாங்க இல்லைங்களா? எல்லாருமே வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனால் பரலோகத்தின் மகிமை விட்டு இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே ரட்சிப்பை அருளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபமானார் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக கடந்து போக தன் ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாம் மீட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த அன்புக்காக ஒரு கை தட்டிடுவோமா? ஆமென். ஸோ இந்த பாடல்ல இந்த பல்லவி என் கூட நீங்க சேர்ந்துட போறீங்க. என் உள்ளம் பொங்குதே. ஆமென்.
அந்த பல்லவி சொல்றேன். என் உள்ளம் பொங்குதே. இதை நீங்க கூட கத்துக்கணும். பாடுவீங்களா? ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்களே, கொஞ்சம் சொல்லுங்க. என் உள்ளம் பொங்குதே. எதுக்கு? அவர் அன்பை நினைக்கையிலே. நல்ல கோயர் பாடுனீங்க, நேச்சுரல் கோயர். எனக்கு சப்போர்ட்டிவா பாடுவீங்கன்னு பார்த்தா. ஆமென் சொல்லுங்க. என் உள்ளம் பொங்குதே. எதுக்கு? அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். சொல்லுங்க. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். இந்த பல்லவி என் கூட சேர்ந்துருங்க. மற்றெல்லாம் சொல்லிக் கொடுக்க டைம் இல்லை, சரிங்களா? இதெல்லாமே யூடியூப்ல இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் நீங்க பாடணும். இங்க வந்து நான் ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் நினச்சிடாதீங்க. பெர்ஃபார்மன்ஸ் வேற. நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வரல. உங்களோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை பாடல் மூலிமா அறிவிக்க செய்தி கொடுக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்லுங்க. இன்னும் ஒரு விஷயம் அப்போ பாட்டு என் உள்ளம் பொங்குதே. அவர் அன்பை நினைக்கையிலே. சொல்லுங்க. என் உள்ளம் பொங்குதே. அவர் அன்பை நினைக்கையிலே. தெய்வாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தா. பியூட்டிஃபுல். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தா. சோ பல்லவி சொல்லி கொடுத்துட்டேன். இந்த பாட்டுல பல்லவி பாடும்போது என் கூட ஜாயின் பண்ணு. பாடலாமா? லெட்ஸ் சிங். ஆமென். எதடி எல்லா கைக்கு வேலை கொடுங்கப்பா. மாமரி பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே. தாழ்மையின் ரூபமாக மாமரி பாலனாக பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே. தாழ்மையின் ரூபம். இப்ப எல்லாம் சேர்ந்து 2 3 4. என் உள்ளம் பொங்குதே. அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே. அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி. இது ஒரு விஷயம். எல்லாம் சேர்ந்து பொங்குதே. பாடுவோமா? அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே. அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். மாபரி பாடலாக இந்த ஒரு கவி பாடலாம். ஆமென். நேரம் ஓடிட்டே இருக்குது. தூதர்கள் பாடினரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தார். தூதர்கள் பாட, மெய்ப்பர்கள் வாழ்த்த, சாஸ்திரிகள் பணிந்து இயேசு பிறந்தார். ஆமென். தூதர்கள் பாடினாரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. சொல்லுவோமா? தூதர்கள் பாடினாரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே,
எல்லாம் சேர்ப்பாளுமா? 1 2 என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். மாமரி பாலனாக இன்னும் ஒரு கவி பாடிட்டு எழும்போது சரிங்களா? பூமியில் சமாதானம் மனுஷன் மேல் பிரியமும் மகிழ்ந்து கடி கூர்ந்திட இயேசு பிறந்தார். பூமியிலே சமாதானம் மனுஷன் மேல் பிரியமும் மகிழ்ந்து கடி கூர்ந்திட இயேசு பிறந்தார். ஆமென். பூமியில் சமாதானம் மனுடர் மேல் பிரியமும் மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தாரே. பூமியில் சமாதானம் மனுடர் மேல் பிரியமும் மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தார். Come on 2 3 என் உள்ளம் பொங்குதே எல்லாரும் அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். ஆமென். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் ஒரு விசை 1 2 3 4 என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். மாமரி பாலனாக கரங்களை தட்டி ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு 5 நிமிஷம் எழுமென்று நாம் பாடி வர்ஷிப் பண்ணி அடுத்த செஷனுக்குள்ளே போயிடலாம். சரி முடியுமா? முடிஞ்சவங்க எழுமி இருக்கலாம். பாவங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பாட்டு தான். புதுசாக 2 கேரல்ஸ் பாடியாச்சு. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரு. ஆமென். ஒரு குட்டி பிள்ளைங்க என் கூட சேர்ந்து இந்த பாட்டு பாடுனா மேலே வரலாம். சரிங்களா? இந்த பாட்டு தெரிஞ்சவங்களாம் இருக்கிறீங்களே என் கூட இந்த ஒரு பாட்டு பிள்ளைங்க மேலே வந்து ஒரு பாடலாம். ஏன்னா கிறிஸ்மஸ்னால பிள்ளைங்க தான். ஆமென். சரிங்களா? தெரியுமா? தெரியல. தெரிஞ்சவங்க வாங்க. வெக்கப்படணும் அவசியம் இல்லை. அப்பாவுக்காக ஏசப்பாவுக்காக பாடல் வெக்கப்படணும் அவசியமே இல்லை. பாடல் தெரிஞ்சவங்க வாங்க. வாமா. தெரியாதா? பாட்டு தெரியாதா? எந்த நேசு தெரியாதா? தெரியும்ல. கூட்டத்தில் இருக்க பிள்ளைங்க ஒரே ஒரு சாங் பிள்ளைங்களோட கூட சேர்ந்து நம்ம பாடுவோம். வாங்க குட்டீஸ் வாங்க. குட்டீஸ் வாங்க. அவங்கள தான் நம்ம குஷிப்படுத்தணும். ஆமென். பியூட்டிஃபுல். நிறைய குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆமாம். ஒரே ஒரு பாட்டு அவங்களோட கூட எல்லாம் தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடுவோம். ஆமென். குட்டீஸ் நீங்களும் வாங்க. டீன்ஸ் வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சேர்ந்து பாடுவோம். பாவங்கள் இயேசு இந்த உலகத்தில் பாவங்களை போக்க ஓ ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் தோன்றினார். வாங்க. வருங்கால தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்கள் ஊழியக்காரிகள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்க பிள்ளைங்களை அனுப்பிச்சு விடுங்க. அவங்க கூட சேர்ந்து பாடிட்டோம். ஆமென். ஆமென். இயேசு எதுக்கு உலகத்தில் வந்தார் அந்த நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளும். நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து சுத்தமாக்க உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை சந்தோஷம் நம்ம கொடுக்க இயேசுநாதர் உலகத்தில் வந்தார். சரிங்களா? ரைட். பியூட்டிஃபுல். இவ்வளவுதானா? இவ்வளவு பேர் கூட்டத்தில் இவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறீங்களா? ஓகே. ரெடியா? என் கூட சேர்ந்து பாட ரெடியா? ஆமாம். சென்டர் கம் 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 சென்டர் கம் சென்டர். ரைட். ஓகே. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஆமென். இது எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. நீங்க எல்லாம் சேர்ந்து பாடும். ஆமென். ரெடியா? லெட்ஸ் சிங். கம் ஆன். நல்ல கையை தட்டி உங்க சொந்த டான்ஸ் ஆடுங்க. கம் ஆன் children.
பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்கவை பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவை பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்க பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. டான்ஸ் ஆட மாட்டீங்களா? ஈரோடு டான்ஸ் ஆட மாட்டீங்களா? ஏசு தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, ஏசப்ப உள்ளத்தை தான் கேட்கிறாரா? ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, உள்ளத்தை கேட்கிறார் ஏசப்பா. ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்க உள்ளத்தை கேட்டாரையா. ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கலையா? ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்க உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி இயேசு தேடி வந்த தெய்வம். நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்த எந்த இயேசு, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த ஆமென். அவர் எந்த இயேசு, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. இந்த ஒரு கவி பாடும். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். கரம் பிடித்து நடத்துவார். ஆமென். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். ஆமென். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தால் கரம் பிடித்து நடத்துவார், மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த வரிசை. ஆமென். எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த வரிசை. One, two, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு ஒரு நன்றி. ஆமென். வருங்கால பாஸ்டர் பாருங்க. ஆமென். சரி, பாடினா பாடிக்கிட்டே இருப்பேன். இந்த பிள்ளைங்க அப்படியே இருக்கட்டும். அப்படியே கண்களை மூடி நன்றியோடு நான் துதி பாடுவேன்.
நமக்கு சாட்சி கேட்கணும், செய்தி கேட்கணும். அப்படி நின்ற வண்ணமா ஒரு 5 minutes அப்படி பிள்ளைங்க அப்படியே என்னோடு கூட. ஆமென். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு எல்லாம் பாடுமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில் அடங்கா என்னில் அடங்காத நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்காத நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே மோதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே. எல்லாரும் கரங்களை அசைச்சு நன்றியோடு வருமா? நன்றியோடு நான் துதிப்பா. கரங்களை அசைச்சு என்றே இயேசப்பா என்ன விடுவிக்க என்ன ரட்சிக்க இங்க வந்த தெய்வம். எனக்கா நீ இது ஒரு நன்மை, இயேசு பிறந்தது ஒரு நன்மை. என்றும் நன்றி கூறுவேனா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதான. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதான். My Savior, ஓ ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீ. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? சொல்லுவீங்களா? உம்மை அல்லாமல் யார் உண்டு? ஓ உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏற்கொண்டு. Come let us adore. Oh come let us adore. Oh come let us adore. எல்லாரும் பாடுவோமா? பக்தரே மாறும் பாடுங்க. ஆசையாவங்களோடு
எல்லா கரங்களை சாஷ்டாங்கம் செய்யலாம். சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும். நீங்க மாற்றப்படுவீங்க. லாஸ்ட் டைம் 1 2 3 4 சாங்கம் செய்யவா வாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Thank you. You may be seated. பிள்ளைகளுக்கு ஒரு பலமான ஒரு கை தட்டு. ஆமென். Thank you. You can go. Thank you. God bless you. அவங்களுக்கு இறங்கவே மனசு இல்லை பிள்ளைங்களுக்கு. ஆமாம், அவங்களோட சேர்ந்து பாடுறது நிறைய பாட்டு இருக்கு, ஆனால் இப்போ நமக்கு நேரம் இல்லை. ஸோ God bless all the children. இப்போ மனைவி அவங்க ஒரு அற்புத சாட்சியை உங்களோடு கூட அவங்க ஷேர் பண்ணுவாங்க. Don't miss that testimony. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The Businessmen's Fellowship of India கிறிஸ்மஸ் மீட்டில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் உங்களோடு கூட இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் சேர்ந்து தேவனை துதித்து கொண்டாடும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அழைப்பு கொடுத்த அன்பான தேவ மனுஷர்களுக்காக நன்றி. இதற்கென்று அநேக ஆயத்தங்களை செய்திருக்கிறீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த காரியங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய கரங்களின் செய்கைக்கு ஏற்ற பலனை கண்டிப்பாக தருவார். இங்கே வந்திருக்கிறவர்கள் அழைப்பு நிமித்தமாய் வந்திருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் உங்கள் மேல் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறபடினால் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் ஓகேயா? எல்லாரும் அமர்ந்து விட்டீர்களா? என்னுடைய குரல் உங்களுக்கு கேட்குதா? ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா? வசனத்தின்படி பார்க்கும்போது ஏசியா புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த ஆண்டவரை குறித்து இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே நின்று சாட்சி சொல்கிறேன் என்றால், நான் பிறப்பால் கிறிஸ்டியன் கிடையாது. எங்களுடைய வம்சத்தை நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய ஃபேமிலி ஜென்ரேஷனில் ஒரு கிறிஸ்தவர்கள் கூட கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய அநாதி திட்டத்தின்படி நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணங்களை தேவன் கொடுத்திருந்தார். அதை உங்கள் மத்தியிலே சாட்சியாக பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள் ஏராளம். பிரியமானவர்களே, இதை எப்படி சுருக்கி சொல்கிறதுன்னு சில நேரம் நான் திணறி போவேன். அவ்வளவு அன்பு அவர் நம்மேல் வைத்திருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது தான் தேவ சித்தம். இப்படியாக என்னுடைய பிறப்பிலை பார்த்தீர்கள் என்றால் நான் ரொம்ப தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். ஒரு ரொம்ப சாஸ்திர சம்பிரதாயத்தை எல்லாம் ரொம்ப அனுசரிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். ஆகினாலே சின்ன வயதிலிருந்தே கடவுள் பக்தி அதிகம். எங்கள் பூஜை அறையில் அமர்ந்து மணிக்கணக்காய் கடவுளோடு பேசுவேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுவேன். அப்போ நான் ஒரே மகள் என் தகப்பன் தாய்க்கு. என் தங்கை 8.5 வருடம் கழித்து பிறந்தபடினாலே சின்ன வயதிலேயே கடவுளோடு பேசணும், அந்த மாதிரி ஒரு வர ஆசை. அப்படிப்பட்ட சூழ்நிலையே சொத்துக்கள் நிமித்தமாக என் பெற்றோருக்கு மாந்திரீகம் செய்தார்கள். பில்லி சூனியம் வைத்து இந்த சொத்துக்கள் அடைவதற்காக அவர்கள் காரியங்கள் செய்தபடினால் என் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனைகளை நான் சின்ன வயதிலிருந்து பார்த்துருக்கிறேன். என் தாயார் அதிகமாக சுகவீனப்பட்டு போவாங்க. என் தகப்பனார் என்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி அதில் தோல்வி தான் இருக்கும். கடைசியில் பார்த்திங்கன்னா தோல்வி. எத்தனையோ பணங்களை அவர் போட்டு நஷ்டப்பட்டதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இது நிமித்தமாய்
குடும்பத்தில் அநேக சண்டைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள். அப்போ என் பெற்றோர் அநேகர் இடத்துல போய் கேட்பாங்க, ஏன் இப்படி நடக்குது, என் குடும்பத்தில் ஏன் இப்படி ஒரு சாபம் என்று கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்லுவார்கள். அதையெல்லாம் என் பெற்றோர் வந்து நல்லபடியாக செய்வாங்க. ஒரு ஹோமம் ஆகட்டும், என்ன செய்யணும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் உடனடியாக செய்வாங்க. அதற்கு காரணம் எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வேணும். ஒரு நாள் கூட எங்கள் பெற்றோர் சமாதானமாக சாப்பாடு எடுத்து சாப்பிட்டதை நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த காரியங்களெல்லாம் செய்யும் பொழுது ஒரு வாரம், ஒரு மாதம் அவர்கள் அப்படி அமைதியாக இருப்பார்கள். திரும்பவும் அந்த பிரச்சனை அதிகரிக்கும். இப்படி தான் என் வாழ்நாட்களிலே, அதாவது என் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து கொண்டு வந்தேன். ஸோ எனக்கு என்னன்னா, எனக்குள்ள ஒரு காரியம் என்னென்னா, நான் கும்பிடுகிற கடவுள் என்னோடு பேசணும். அதனால நான் எப்பொழுதுமே பேசிகிட்டே இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த கடவுள் என்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக, எனக்கு பெரிய ஒரு பூஜை அறை இருக்குது, அங்கே உட்காந்துட்ருப்பேன். உட்காந்து ஸ்கூல் முடிந்த பிறகு வருவேன். இப்படி நிறைய விஷயங்கள், அதெல்லாம் சொன்னால் மணிக்கணக்காகிடும். அதே நேரத்தில் குடும்பத்தில் என்னென்னா, என் தாயாருக்கு நான் ஒரு நல்ல டான்ஸர் ஆகணும்னு ஆசை. சின்ன வயதிலிருந்தே, ஒரு 7 வயதிலிருந்தே எனக்கு பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கும்படியாக ஒரு மாஸ்டர் வீட்டில் வந்து சொல்லி கொடுப்பாரு. எனக்கு வந்து அவ்வளோ ஈடுபாடு இல்லை, நான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் கற்றுக்குவேன். இந்த மாதிரி கற்றுக்கிட்டே இருக்கிற வேளையில் 10-11 வயதில் கூச்சிப்புடி என்று சொல்கிற ஆந்திர பிரதேசத்து நடனம், அதையும் சொல்லி கொடுக்கும்படியாக ஒரு கலாசாலைக்கு போனேன். அது இன்ஸ்டிடியூட், கூச்சிப்புடி ஆர்ட் இன்ஸ்டிடியூட்க்கு போனேன். அந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் திரையுலகத்தை சேர்ந்த நிறைய பேர் வருவாங்க. நடிகர், நடிகைகள், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அவங்கெல்லாம் வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களோடு கூட சேர்ந்து நானும் நடனத்தை கற்றுக்கொண்டேன். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சகோதரி, அவங்க ஒரு நடிகை, தயாரிப்பாளர், உங்கள் கணவர் ஒரு பெரிய டைரக்டர் மலையாள திரைப்படத்துறையில். அவங்க என் தாயார் இடத்துல வந்து கேட்டாங்க, உங்கள் மகளை வந்து எங்கள் கணவர் ஒரு படம் எடுக்கிறாரு, ஒரு மலையாள படம், 2 ஹீரோயின்ஸ், ஒருத்தங்களை பாம்பேலேருந்து எடுக்கிறோம், உங்கள் மகளை நடிக்க வைக்க முடியுமா அப்படி என்று கேட்டாங்க. அப்போ என் தாயார் சொன்னாங்க, இல்லை வேண்டாம், ஏன்னா இந்த திரைப்படத்துறையில் யாருமே என் குடும்பத்தில் இல்லை. 1, 2வது ஒரு நல்ல ஒரு எண்ணம் இல்லை, அதை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஆகையினால வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். நாட்கள் போக போக அந்த சகோதரி மறுபடியுமாக என் தாயார் இடத்துல வந்து கேட்பாங்க, உங்கள் மகன் பெரிய டான்ஸர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, சினிமா துறையில் வந்தால் சீக்கிரமாக பிரபலமாகலாம்ல, உங்கள் பிள்ளையை நீங்கள் தானே வச்சுக்க போகிறீங்க, பாதுகாப்பாகவும் இருப்பீங்க, எதுக்கு பயப்படுறீங்கன்னு சொல்லி என் தாயாரும் ஒரு காலகட்டத்தில் சம்பந்தித்தாங்க. எதிர்பாராத வகையில் நான் சினிமா துறைகளை சென்று அந்த ஸ்கூல் ஹாலிடேஸில் நடிக்க ஆரம்பித்தேன். ஒரு நடிகையாய் மாறினேன். எனக்கும் நிறைய எங்கள் வாலிப பிள்ளைங்க நிறைய இருக்காங்க. அங்கே பார்க்கும் பொழுது எல்லாம் புகழ், பணம், பிரபலம், இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாம் இருக்கும்ல, எனக்கும் அப்படி சரி நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய நன்மைகள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் அந்த திரைப்படத்துறைக்குள்ளே போனேன். இந்த ஃபஸ்ட்டு ஃபிலிம் நடக்கும்போது அந்த செட்டிலேயே 3 படங்கள் ஒப்பந்தமாச்சு. அடுத்தடுத்து மலையாள படங்கள் ஒப்பந்தமாச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது என்ன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் நடிச்சிட்டு இருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்குறேன், நான் ரொம்ப வியூ பண்ணுவேன், நான் ரொம்ப பார்ப்பேன் ஜனங்களை. அங்கே பார்க்கும் பொழுது இந்த சினிமா துறையில் நடிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது கடுமையாக உழைக்கிறாங்க. வெளியிலேருந்து பார்த்து எதோ சொல்கிறோம், ஆனால் அவங்க ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, புகழ் பெறுறாங்க. ஆனால் வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒன்று இல்லை தெரியுமா, அந்த சமாதானம் கிடையாது. ஏதோ ஒன்று வெறுமை அவர்களுக்கு இருக்கிறத பார்த்தேன். இப்போ நான் பார்த்தேன், நான் தேடின சந்தோஷமே இங்கே இல்லையே அப்படின்னு. ஆனால் படங்கள் நடித்து கொண்டே தான் வரேன். தமிழ் படம், தெலுங்கு படம், கன்னட படம் என்று நடித்து கொண்டே வரேன். உள்ளத்தில் ஆனால் விட்ரா பண்ணிகிட்டே போகிறேன். இந்த துறை எனக்கு வேண்டாம், இந்த துறை எனக்கு ஒத்து வரலை, காம்படிட்டிவான வேர்ல்டு, இதில் எனக்கு சரியாக வராதுன்னு சொல்லி என் உள்ளத்திலே நான் பின்வாங்கி கொண்டே வருகிறேன். அதனால் பெரிய பெரிய பேனர்ஸ் வரும்போதெல்லாம் நான் தட்டி கழிப்பேன், எப்படியாச்சும் தட்டி கழிப்பேன். இந்த ஊருக்கு கூட நான் வந்திருக்கேன். என்னுடைய முதல் திரைப்படம் வந்து ஏர்முனைன்னு சொல்லி விவசாயிகளுக்காக ஒரு படம் நடித்தவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். விவசாயிகளுக்காகவே விவசாய சங்க தலைவியாக ஒரு படத்தை நடித்தேன். ஈரோடுக்கு நான் வந்து இந்த இடத்துல எல்லாம் ஷூட்டிங் நடந்த நாட்கள் நான் நினைவு கூறுகிறேன். அதுக்கு பிறகு நான் இப்போ தான் வரேன்னு நினைக்கிறேன், என் ஷூட்டிங் காலத்துக்கு பிறகு. அந்த படம் முழுக்க விவசாயிகளுக்காகவே எடுக்கப்பட்ட படம். நிறைய தடைப்பட்டு அது வெளியாச்சு. அதான் என்னுடைய முதல் தமிழ் திரைப்படம். அப்படி அந்த காலகட்டத்தில் நான் யோசித்து அப்படியே படங்கள் வந்து கொண்டே இருக்கிறது நான் பின்வாங்கி கொண்டே போகிறேன். ஏன்னா என் இருதயத்தில் ஒரு வெறுமை இருந்துச்சு. பணம் நடிக்கிறோம், சம்பாதிக்கிறோம் வருகிறது, ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒன்று எனக்குள்ள ஒரு குறைபாடு தெரிகிறது. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு காலகட்டம் வருகிறது,
ரொம்ப நிறைய விஷயங்கள் நடந்தது. நான் என்ன செய்கிறேன், எனக்குன்னு தீர்மானத்தை ஒன்று எடுத்தேன். வாலிப வயதில் நாம் எடுக்கிற தீர்மானங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் நான் எடுத்த தீர்மானம் என் வாழ்க்கையில் என்னை ரொம்ப ஒரு பெரிய சுத்தலில் கொண்டு போய் விட்டது. நான் ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு நான் என்ன செஞ்சேன்னா, போதும் இந்த சினிமா துறை, இதற்கு மேலே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இந்த தேசம், நான் என் தேசத்தை ரொம்ப நேசிக்கிறவள், என் பெற்றோரையும் என் ஒரே தங்கை எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு இருந்த திரையுலக வாய்ப்பு, அந்த காலகட்டத்தில் நிறைய கதாநாயகிகள் திருமணமாய் செட்டில் ஆகிட்டு இருந்துக்கிற நேரம் என்னை குறித்து நிறைய பப்ளிஷ் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப எனக்கு ப்ரமோட் பண்ணாங்க. இந்த நடிகை ஒரு நல்ல குணச்சித்திர நடிகை, நமக்கு ஒரு நல்ல நடிகை கிடைத்து விட்டாள் என்று சொல்லி ரொம்ப பாராட்டி ரொம்ப நல்ல ஒரு இது கொடுத்தாங்க, எனக்காக ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனால் என்ன நடந்தது, என் உள்ளத்தில் அந்த வெறுமை இருந்தபடினால் என்னால் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியல. எல்லாத்தையுமே விட்டு இந்த தேசத்தையே விட்டுட்டு நான் சிங்கப்பூர் தேசத்துக்கு போயிட்டேன். அந்த தேசத்துக்கு போகும்போது நான் நினைத்தது என்னென்னா, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், நான் நினச்சது நடக்கும் என்று சொல்லி நான் போனேன். அங்கே போயிட்டு செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு கேபிள் கம்பெனி, கேபிள் கான்ட்ராக்ட், அந்த தொழிலில் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்கிறது, உங்களுக்கு தெரியும், தொழிலை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இங்கே பிஸ்னஸ் பீப்புள் வந்திருக்கிறீங்க. என்னுடைய அந்த காலம் ரொம்ப பொல்லாத காலமாக இருந்தபடினால என்ன நடந்தது, நாங்கள் வேலை செய்து கொடுத்தோம். எங்களுடைய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வேலை செய்து கொடுப்போம். அவங்க ஒவ்வொரு வேலை முடிய பணம் கொடுக்கணும். அப்போ தான் நாங்கள் ஒரு தார் வாங்குவோம், ஒரு கேபிள் வாங்குவோம், எல்லா திங்ஸ் வாங்குறவங்களுக்கு காசை திருப்பி கொடுக்கணும். ஆனால் அந்த கட்டிக்குலர் ஒரு பெரிய கம்பெனி, பெரிய பிரபலமான கம்பெனி என்ன செஞ்சிடுச்சுன்னா, அந்த ஓனர் ரொம்ப நல்லவர், ஆனால் அவர் கூட வேலை செஞ்சவர் ரொம்ப பயங்கரமான திருட்டுத்தனமானவர். நிறைய சூழ்ச்சிகள் செய்து அந்த பணத்தை, அதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் அவர் எடுத்துட்டதுனால அந்த ஓனர் அந்த கம்பெனியில் பேங்க்ரப்சி கிளைம் பண்ணிட்டார். அந்த பேங்க்ரப்சி கிளைம் பண்ணதுனால எங்களால் ஒன்றும் செய்யலை. ஏறக்குறைய பல ஆயிரங்கள், அதாவது சிங்கப்பூர் டாலர் அந்த டைம்லேயே 2 லட்சம் வெள்ளிகள், அப்புறம் கணக்கு போட்டு 5 கோடி ரூபாய் அங்கே சிக்கப்பட்டுச்சு. நான் பயங்கரமான ஒரு பாதைக்குள்ளே போனேன். ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். ஏன்னா எல்லாமே, இப்போ நான் பேங்க்ரப்சி கிளைம் பண்ணால் எல்லாமே போச்சு, அந்த நாட்டை விட்டே நான் வெளியில் வர முடியாது. ரொம்ப ஒரு பயங்கர துக்கமான ஒரு காரியம். என் வாழ்க்கையில் நான் கடந்து போன பாதை என்னென்னா, ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு பணம் வராததுனால, அந்த கம்பெனி பேங்க்ரப்சி கிளைம் பண்ணதுனால அந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்கள் சட்டப்பூர்வமாக கோர்ட்டில் எழுதி கொடுத்துட்டோம். இவங்கக்கிட்ட தார் வாங்கியிருந்தேன்னா அதற்குள்ளே செக்கு, இவங்கக்குள்ளே கேபிள் வாங்கினோன்னா அதற்குள்ளே செக்குன்னு சொல்லி எல்லாம் எழுதி கொடுத்துட்டோம். ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி இத்தனை ஆயிரம் வெள்ளிகள் நான் பேங்க்கில் கட்டணும். என் வாழ்க்கையே மாறி போச்சு. இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லி ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டேன். என் வாழ்க்கையில் அப்பொழுது தான் என்னை குறித்து யோசித்து பார்த்தேன். சென்னையில் இருக்கும் பொழுது, நான் ஒரு நடிகையாக இருக்கும் பொழுது, அதுவும் ஒரு கதாநாயகியாக நடிக்கும்போது அதனுடைய ட்ரீட்மெண்ட்டே வேறு. எனக்கென்று ஒரு அழகு, எனக்கு என்ன சொல்லுவாங்க, காஸ்டியூம் டிசைனர்ஸாக இருக்கட்டும், மேக்கப் வேணாம், ஜூஸ் கொடுக்க, செருப்பெடுக்க, ஒரு பரிவாரத்தோடு ஒரு மகாராணி மாதிரி வாழ்ந்த நான் இன்றைக்கு எல்லாமே இழந்துட்டேன். இனி அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்னங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே நான் தள்ளப்பட்டு ஒரு மாதிரி ஒரு அனாதை போல் இப்போ நான் அந்த தேசத்தை விட்டும் போக முடியாது. ஏன்னா சட்ட ரீதியாக நான் எல்லாத்துக்குமே பொறுப்பாக இருக்கிறேன். அந்த கம்பெனி கடன்களுக்கு நான் பொறுப்பாளின்னு கையெழுத்து போட்டிருக்கேன். இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகளை நான் சந்தித்து தான் ஆகணும், ஓட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ தான் என் மனசுக்குள்ளே நினச்சேன், நான் என்ன பாவம் செய்தேன், எதற்காக நானாக இப்படி ஒரு நிலைமையில் நான் மாட்டிட்டேன். என்கிட்ட பணமே இல்லை, என் நகைகள், எவ்வளோ நகைகள் எல்லாத்தையுமே அடகு வச்சாச்சு. எல்லாமே என்னென்ன பண்ண முடியும். எனக்கு ஒரு வேலைக்காரமாக தஞ்சாவூர்லேருந்து வேலை செய்தாங்க, அவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நினச்சேன், இதற்கு மேல் நான் வாழ்வதற்கு எனக்கு எந்த விதமான வழியும் இல்லை. என் இறுதியை யோசித்தது, இனிமேல் என்னுடைய நோ ஹோப், எதிர்காலம் மற்ற அந்த நிலைமையில் நான் என்ன நினச்சேன்னா, ஒரே ஒரு வழி தான் தெரிஞ்சிச்சு. என்ன வழி சொல்லுங்கள்? என்ன? சூசைடு, தற்கொலை செய்வது தான் எனக்கு சரியாக பட்டுச்சு. ஏன்னா இதிலேருந்து தப்பிச்சு போக எனக்கு அதே வழி. இன்னொன்று காரியம் என் வாழ்க்கையை ரொம்ப பாதித்தது என்னென்னா, எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது, பாவம் செஞ்ச உணர்வு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் என்னையே என்னை மன்னிக்க முடியாத ஒரு கில்ட் கான்ஷியஸ் என்னை ஆட்கொண்டுச்சு. என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை, என்னால் தானே என் பெற்றோருக்கு இவ்வளோ கஷ்டங்கள் என்று சொல்லி எங்கள் அப்பா அம்மாவையும் பார்க்க முடியாது, அவங்கள பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், நான் போக முடியாது. இப்படி இருக்கும் பொழுது அந்த கில்ட் கான்ஷியஸ், அந்த குற்ற உணர்வு, உன்னால் என்று சொல்லப்படுகிற அந்த குற்ற உணர்வு என்னை ரொம்ப பாதிச்சது. அப்போ தான் வாழ்க்கையை யோசித்து பார்த்தேன். நான் உங்களை சொந்தமாக நான் நினைக்கிறேன்,
நான் நேசிக்கிற மக்களாக உங்களை நினச்சி சொல்கிறேன். நான் என் வாழ்க்கையில் ஒரு பூஜ்யமாக யோசித்தேன். நான் படிப்பில் இன்கம்ப்ளீட் பண்ணேன், என்னுடைய நடிப்புத்துறையில் இன்கம்ப்ளீட் பண்ணேன், டான்ஸில் இன்கம்ப்ளீட் பண்ணேன், என் தொழிலில் இன்கம்ப்ளீட் பண்ணேன். இதுக்கு மேலே நான் ஒரு வாழ்க்கை வாழணுமா, எப்படி வாழறதுன்னு தெரியல. என் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக ஒரு ஜீரோவாக போனதுனால தற்கொலை செய்யும்படியாக நான் என்ன செஞ்சேன், மருந்து விஷத்துக்காக நான் காத்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, நம்புவீங்களா, நான் ஒவ்வொரு நாளும் அழுகிற அழுகை சொல்லி முடியாது. ஒவ்வொரு நாளும் கதறுவேன், பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். அந்த சூழ்நிலையில் நான் அந்த விஷம், சிங்கப்பூர் தேசத்தில் மெடிசன்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுப்பாங்க. என்ன உயிரே போனாலும் கூட என்ன தெரியுமா, அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் எந்த மெடிசனும் நம்ம ஃபார்மசியிலேருந்து வாங்கவே முடியாது. இப்போ விஷத்துக்கு எங்கே போகிறதுன்னு அந்த விஷத்திற்காய் காத்திருக்கும் பொழுது தான் நம்ம சொல்லுவோம்ல, இயேசு கிறிஸ்தவர்களுடைய கடவுள்னு. நான் ஒரு நாள் அமர்ந்திருந்து நான் அந்த உலகத்தை படைத்த கடவுள்கிட்ட நான் அவர் என்ன பார்த்தாரோ என்னிடத்தில், ஆண்டவர் நான் தேடி போகவில்லை, அவர் என்னை தேடி வந்தார். ஏன் தெரியுமா, இந்த பாட்டு பாடணும், நான் தேடி போகலை, இயேசு என்னை தேடி வந்தார்னு. 2 சகோதரிகள் என்னை குறித்து கேள்விப்பட்டார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்கள் என்ன கேள்விப்பட்டாருன்னா, இப்படியாவது டிப்ரெஷனில் ஒரு சகோதரி இந்தியாவிலேருந்து வந்தவங்க போயிட்டுருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு, யாரும் முன்பின் தெரியாதவர்கள் என்னை சந்திக்கும்படியாக என் வீட்டுக்கு வந்தாங்க. அன்றைக்கு நான் ரொம்ப உடைந்து போன நிலையில், எல்லாமே இழந்து, அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன ஐடியா ஒன்றுமே இல்லை, எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கு. 15th ஒவ்வொரு 15th கோர்ட் மூலமாக செக்கு வேறு கொடுத்துருக்கேன். $15,700 ஒரு செக்கும், 2 செக்கு. யோசித்து பாருங்கள், என்ன பண்ணுவேன், எவ்வளோ கடன் வாங்க முடியும்? அப்போது அந்த சகோதரிகள் எனக்காக ஜெபம் செய்தார்கள், என்னோடு பேசினாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை சொன்னாங்க. இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக பிறந்தார், அந்த பிறப்பின் ரகசியத்தை, அந்த பிறப்பு எல்லாருக்காகவும் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஒரு கிறிஸ்தவர்களுக்காக கிடையாது, ஒரு கூட்டத்தை சார்ந்த மக்களுக்காக இல்லை. அவர் இப்போ உலகத்திற்கே நற்செய்தி வந்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை என்னிடத்தில் சொன்னாங்க. அந்த இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்தாருன்னா உங்கள் வாழ்க்கை மாறும் சிஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆண்டவரிடத்தை உங்கள் வாழ்க்கையை ஒப்புவீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க வருகை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவங்கள எனக்கு பிடிக்கல, அவங்க சொன்ன இயேசுவை எனக்கு பிடிக்கல. ஏன்னா நாங்கள் மதங்களால் ரொம்ப ஏமாற்றப்பட்டோம். ஒரு காலகட்டத்தில் நிறைய பணத்தை கொடுத்து ஏமாந்ததுனால இந்த இயேசுவும் அப்படிப்பட்டவர் தான் சொல்லிட்டு எனக்கு அவர் மேலே நம்பிக்கையே வரல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தற்கொலை எண்ணம் மட்டும் எனக்குள்ளே தீவிரம் அடைந்து கொண்டே இருக்கிறது. இது யாருக்குமே நான் யாருக்குமே சொல்லலை, எனக்குள்ளே வச்சிருக்கிற ரகசியமான ஒரு திட்டம். அப்போ தான் அந்த 2 சகோதரிகளில் ஒரு சகோதரி கர்த்தரோடு ரொம்ப இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரி, அவங்க ஒரு தீர்க்கதரிசி. அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் பிந்து, உங்களிடத்து ஆண்டவராக இயேசுவினுடைய அன்பை குறித்து பேசணும். அவர் இந்த உலகத்திலே வந்த தேவகுமாரன். அவங்களுக்கும் தொண்டையில் கேன்சர் இருந்து குணமாக்கப்பட்டவங்க. என் வாழ்க்கை முடிக்க வேண்டிய வாழ்க்கையை தேவன் எனக்கு அற்புதமாய் குணமாக்குதலை கொடுத்தார். அந்த சாட்சியை சொன்னாங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் சிஸ்டர், ஏன் நீங்கள் சாகணும்னு முடிவெடுத்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு உணர்த்தினார் சிஸ்டர். அவருங்க சொல்கிறாங்க, நீங்கள் சாகணுன்னா உங்கள் சாவை தடுக்கிறதுக்கு எங்களால் முடியாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் சாகிறதுக்கு முன்னாக ஏன் இயேசுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடாது என்று சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் என்ன செய்வேன், இந்த இயேசு எனக்கு என்ன செய்ய முடியும், நான் எல்லாம் இழந்துட்டேன், எல்லாவற்றையும் இழந்துட்டேன், நான் இன்னைக்கு ஒரு பூஜ்யமாக நிற்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்களே போய் இயேசுக்கிட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் இயேசு என்கிட்ட பேசுவாரான்னு கேட்டேன். நிச்சயமாக பேசுவார் சிஸ்டர், நறுங்குண்ட இருதயத்திற்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நீங்கள் போய் இயேசுக்கிட்டே பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு ராத்திரி வந்தது பிரியமானவர்களே, நெருக்கடி, எல்லா பக்கமும் நெருக்கடி, அழுவதற்கு கூட எனக்கு தெம்பு இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன், என் கண்ணில் கண்ணீரே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் என் அறம் முழுசையும் மூடிட்டேன். ஒரு வேலைக்காரம்மா இருந்தாங்கன்னு சொன்னால, அவங்கள வெளியிலேயே படுங்க, உள்ளேயே வராதிங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே லாக் பண்ணிவிட்டு என் கட்டில் மேல் அமர்ந்து மனதார கதறி அழுகிறேன். எவ்வளவோ சோகங்கள், உங்ககிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. ஒரு தனிமைன்னா என்ன, எப்படி இருக்கும், ஒரு அந்நிய தேசத்தில் எல்லாமே இழந்து சட்ட ரீதியான சிக்கலில் சிக்கப்பட்டு அடுத்த வேளை என்ன பண்ண போகிறேன்னு தெரியாத சூழ்நிலையில் ஒரு பெண் தனிமையாக வாழும் பொழுது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். என்ன மாதிரி பயம் இருக்கும், என்ன மாதிரியான நினைவுகள் இருக்கும். அம்மாவை பார்க்கணும், அம்மா கையால் சாப்பிடணுன்னா கூட முடியாது, எல்லாமே கனவு மாதிரி இருந்தது. அப்போ அந்த கட்டில் அமர்ந்திருந்து நான் கதறி அழுதேன். கடைசியாக சொன்னேன், இயேசு நீங்கள் உண்மையான தெய்வமா,
அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்க, உங்களால் என்னை காப்பாற்ற முடியுமா? நான் கிணறுல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னை காப்பாற்ற உங்களால் முடியுமா? நீங்களும் என்னை ஏமாற்றிட்டா நீ சாவை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் படுத்துட்டேன். ஒரு 2-3 மணி இருக்கும். முழிப்பு தட்டின பொழுது எழுந்திருக்கலான்னு அப்படின்னு பார்த்தேன். அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் யாரோ நெருக்கமாக படுத்திருக்காங்க. நான் யோசிக்கிறேன், இந்த கடை அடைக்கப்பட்ட கதவாச்சே, இதுக்குள்ளே யார் வர முடியும்னு சொல்லிட்டு சும்மா கண்ணை மூடிட்டு கையை தடவி பார்க்குறேன், யாருமே இல்லை. கண்ணை திறந்து பார்க்குறேன், யாரும் இல்லை. ஆனால் அந்த பர்டிகுலர் யார் இருக்கிறாங்களோ உங்கள் மூச்சு காட்டு மட்டும் என் கண்ணத்தில் சூடாக படுது. ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப பயம் வந்துச்சு. ஏன்னா மூடி இருக்கு அறை, ஒத்துரும் இல்லை. உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு மேலே இந்த மாதிரி மூச்சு காற்று பட்டால் எப்படி இருக்கும்? பயந்த எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வு. அது என்ன தெரியுமா? அந்த உணர்வு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ரொம்ப ஒரு அம்மாவோட முந்தானைக்குள்ளே நம்ம படுத்தா எவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்கும், பத்திரமாக இருக்கும், ஒரு பாதுகாப்பாக உணர்வீங்க. அந்த வார்ம்த்து அதை நான் உணர்ந்தேன். அந்த உணரும் பொழுது அப்படியே தூங்கிட்டேன். 2வது நாளும் அப்படி இருந்தது. 3ஆம் நாள் இந்த சகோதரிகள் வரும்பொழுது சொன்னேன், சிஸ்டர் என் ரூமில் யாரோ இருக்கிறாங்க, என்னால் அவங்களை பார்க்க முடியல, ஆனால் உணர முடிகிறது என்று சொல்லும்போது தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் செய்தீங்களா? நான் சொன்னேன், எங்களை ஜெபிக்க தெரியாது சிஸ்டர், இருதயத்தில் இருக்கிறத இந்த யூனிவர்சல் காட், இந்த உலகத்தை படைத்த தேவனிடத்தில் கொட்டுனேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், தேவனுடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கிறது, நீ தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, இனிமேல் எதுவானாலும் நீங்கள் இயேசுவிட்ட கேளுங்க என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகும் நான் இயேசுவை நம்பலை. ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய அடிப்பட்டதுனால எதையுமே நம்பக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் நானே அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் சபைக்கு எங்கேயோ போகிறீங்களே, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு. நான் கேட்ட நேரம் அது குட் ஃப்ரைடே டைம். அன்றைக்கு தான் என் ரட்சகர் ஆலயம் என்ற ஆங்கிலிக்கன் திருச்சபைக்குள்ளே சிங்கப்பூர் தேசத்தில் நான் போகிறேன். அந்த சபைக்குள்ளே போகும் பொழுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் எப்படி இருந்தேன்னா ரொம்ப மோசமான நிலையில் இருந்தேன், பைத்தியக்காரி மாதிரி தான் இருந்தேன். எல்லாத்தையும் இழந்துட்டு இனிமேல் என்ன இருக்க போகிறது என்று சொல்லி அந்த சபைக்குள்ளே போனேன். அந்த சபைக்குள்ளே போகும் பொழுது என் வாழ்க்கையில் நிறைய வேதனைகளோடு போனேன். அங்கே போதகர் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவராக இயேசுவினுடைய மரணத்தை குறித்து பேசினார். அவர் இயேசு ஏன் ரத்தம் சிந்தினார், ஏன் சிலுவையில் மரித்தார்லாம் சொல்லும் பொழுது அது எனக்குள்ளே ஒரு ரொம்ப மாற்றத்தை கொடுத்தது. அந்த வார்த்தை எனக்கு பெரிய ஒரு விடுதலை கொடுத்தது. அப்போவே நான் என்ன நினச்சேன்னா, ஆண்டவரே பயங்கரமான தத்தளிப்பில் இருக்கேன், இயேசு நீங்கள் என்னை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டுட்டு அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். வீட்டில் அந்த சபைக்குள்ளேருந்து வெளியில் வரும்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. என்னென்னா, உள்ளே வரும்போது ரொம்ப பாரத்தோடு போனேன்னா, வெளியில் வரும்பொழுது கண்டுபிடித்தேன், ஆண்டவர் என் பாவங்களை மன்னிச்சிட்டாரு. எனக்குள்ளே இருந்த அந்த கில்ட் கான்ஷியஸ் எடுக்கப்பட்டுச்சு. 2வது, என்னை அலக்கழித்துட்டு இருந்த அந்த தற்கொலை ஆவி என்னை விட்டு போனது இயேசுவின் நாமத்தில். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் திரும்பி வரவே இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் யோசிப்பேன், இங்கே குதிச்சிடலாமா, இதை பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருப்பேன். 3வது ஒரு காரியம், சின்ன வயதிலிருந்தே நான் சொன்னேன்ல, கடவுளோடு பேசுகிற ஆசை. அப்போ நான் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும்போது வசனத்தை கண்டுபிடித்தேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய விஷயங்களை, பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் அதே போல் என்னை நடத்தினார். பிரியமானவர்களே, நீ வாழ்க்கையில் அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், குழப்பமாக இருக்கிற, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் இந்த உலகம் அழியும் பரியந்தம் தான் நான் உன்னுடனே இருப்பேன் என்று சொன்ன தேவன் அன்றைக்கு பிடித்த கரத்தை இன்று வரையும் விடவில்லை. அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஆண்டு சேலஞ்சஸ் கொடுத்தார். ஏன்னா நான் அதெல்லாம் உடனே தீரல என் பிரச்சனையெல்லாம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, போல்டாக ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த போல்ட்னஸ் வந்துச்சு. நான் விட்டு ஓட மாட்டேன், இந்த பிரச்சனைகளை கண்டு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனைகளாய் மேற்கொள்ள முயற்சி செய்தேன். ஒவ்வொரு கடன்களாய் கட்டி முடிக்க கிருபை செய்தார் ஆண்டவர். அது மட்டும் இல்லை, என் சபையில் கர்த்தர் என்னை நன்றாய் வளர்த்து என்னை நல்ல ஒரு என் போதகர் என்னை பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்பினார். இந்த சபையில் நல்ல ஊழியங்கள் ஆண்டவர் வைத்து சபை மூப்பராய் கர்த்தர் உயர்த்தினார். இந்த காலகட்டத்தில் என் பெற்றோரும் ஆண்டவரை அறிந்து கொண்டாருங்க. என் தாயார் ரொம்ப பலவீனமாய் சாகிற நிலைக்கு போனவங்கள
ஆண்டவர் காப்பாற்றினார். இப்படி என் குடும்பத்திலையும் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் சொல்கிற காரியம் என்னென்னா, அந்த அந்நிய தேசத்தில் நான் வாழும் பொழுது யாருமே என்னை பற்றி சொல்ல முடியாது, இந்த பிள்ளையை நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம், இந்த பிள்ளையை நாங்கள் தான் நடத்தினோம், இந்த பிள்ளையை நாங்கள் தான் போஷித்தோன்னு. கர்த்தரே என்னை பார்த்தார், கர்த்தரே என்னை நடத்தினார், கர்த்தரே என்னை போஷித்தார், கர்த்தரே என்னை பராமரித்தார், கர்த்தரே என்னை பாதுகாத்தார், கர்த்தரே என்னை வழி நடத்தினார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தேவன் இன்றைக்கு நான் உங்களோடு உயிரோடு நின்று பேசுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் என் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. மனுஷனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட சவால்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய பலனை கொடுத்தார். இன்றைக்கி தைரியமாக நின்று சொல்கிறேன், இந்த இடத்துல என்ன மாதிரி யாராச்சும் எல்லாமே இழந்து தோல்வியான ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்படி தான் அங்கே இருந்த நான். ஆனால் அந்த நேசிக்கும் தேவனை நான் சந்தித்தபடினால் இன்றைக்கு என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு திருமணமாகி என் கணவர் 2 பிள்ளைகளை கொடுத்து இந்த ஊழியத்தை கொடுத்து இன்றைக்கு என்னை போல உடைக்கப்பட்ட ஜனங்களுக்கு நான் அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். தாவீது சொல்கிறார்ல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அன்னைக்கு வை மீ காட்னு கேட்டேன், ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், தேங்க்யூ காட் ஃபார் தட் கோல்டன் எக்ஸ்பீரியன்ஸ். இட் ஹஸ் மோல்டட் மீ அண்ட் நவ் ஐ கேன் பி அ டெஸ்டிமனி டு மெனி பீப்புள். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பி வித் யூ. டெஸ்டிமனி ரொம்ப பவர்ஃபுல் டெஸ்டிமனி. ஆனாலும் கூட நமக்கு நேரத்தை கருதி அவங்க மிக ஷார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்க 3 வார்த்தையிலே சொல்லுவாங்க. சினிமாக்காரியாய் இருந்து பைத்தியக்காரியாய் மாறி இன்றைக்கி ஒரு ஊழியக்காரியாய் நிற்கிறாங்க. நல்லா கைத்தட்டிடுமே. அவங்க சாட்சியின் சுருக்கம், சினிமாக்காரியாக இருந்து ஒன்றும் இல்லாத பைத்தியக்காரியாக மாறி இன்றைக்கி ஊழியக்காரியாக நிற்கிறாங்க. ஆமே. சாகினாலே கர்த்தர் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு 15 நிமிஷம் மேக்ஸிமம் 20 நிமிஷம் உங்கள் நேரத்தை கருதி நான் உங்களுக்கு கிறிஸ்மஸுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வார்த்தை கேட்க நீங்கள் ரெடினா பேசுகிறேன். ரெடியா? பசிக்குதா? இல்லைங்களே? சரிங்களா? சரி. இப்போ எனக்கெலாம் மணிக்கணக்காக பாட விட்டிங்கன்னா பாடிக்கிட்டே இருப்பேன், ஆராய்ச்சிட்டு இருப்பேன், வசந்தி குடிச்சிட்டே இருப்பேன். ஆனால் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அநேக நிகழ்ச்சிகள் காரியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் நேரடியாக நம்ம செய்திக்குள்ளே போவோம். செய்தி முடித்த பிறகு முடிஞ்சால் ஒரு பாடலை நம்ம பாடுவோம், நேரம் இருந்தால் பாடுவோம். மறுபடியுமாக அருமையான பிஸ்னஸ்மேன் ஃபெலோஷிப் இந்தியா அவர்களுக்கு ஃபெலோஷிப்புக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் இன்விடேஷன் ஐயா. தேங்க்யூ டாக்டர் ஐயா. தேங்க்யூ ஸோ மச். இந்த வேளைக்குள்ள டைரக்டாக லெட்ஸ் கோ டு த வேர்ட் ஆஃப் காட். என் மனைவி கொஞ்சம் பைபிள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா ஒரு 15-20 நிமிஷம் உங்களுடைய கவனத்தை எங்கே திருப்பாதபடி வசந்த கேளுங்க. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஆண்டுடைய கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். உங்கள் கையில் பைபிள்னா கூட பரவாயில்ல, உங்களுக்காக அவங்க மைக்கில் வாசிப்பாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். 6ஆம் மாதத்திலே காப்ரியேல் எனும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். தகப்பனே, இந்த வார்த்தை ஆசுவத்தாங்க. எங்களோடு கூட பேசுங்க. நீ பேசும் தெய்வம் எங்களோடு கூட பேசும். அவர் பேசுகிறது மனுஷன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். லார்ட் ஸ்பீக் டு அஸ் டுநைட் லார்ட். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்க சொல்லப்பட்ட வசனத்தில் யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை மரியாளிடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு தூதனை பற்றி வாசிக்கிறோம். சரிங்களா? கிறிஸ்மஸ் என்றாலே நம்ம கண்களிலே அநேக காட்சிகள் வருவதுண்டு. சில வீடுகளில் டிசம்பரில் ஒயிட் வாஷ் பண்ணி அதை அழகாக அலங்கரித்து, ஆமாம், நிறைய பெலூன்ஸை மாட்டி கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சு, எத்தனை பேர் உங்கள் வீடு டெக்கரேட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. அது அந்த சவுத் சைட்லாம் நவம்பரே ஆரம்பிச்சிடும், அது ஜனவரி வரைக்கும் ஓடும் அந்த ஸ்டாரும் அந்த டெக்கரேஷன். நான் சிறு பிள்ளையாக இருந்ததுலேருந்தே இந்த டெக்கரேஷன் பண்ண ரொம்ப ஆசை. அது ஒயிட் வாஷ் பண்ணுறது ஒரு பெரிய சந்தோஷம். இப்படி பல நம்ம செலிப்ரேஷன்ஸ்லாம் வைத்திருக்கோம். கிறிஸ்மஸ் அன்று சொன்னாலே சாண்டா கிளாஸ் ஞாபகம் வந்துடும், கேக் ஞாபகம் வந்துடும், நிறைய மேஞ்சர் சீன் ஞாபகம் வந்துடும், ஸ்கூலில் நடிச்ச மேஞ்சர் சீன் ஞாபகம் வந்துடும். ஸோ கிறிஸ்மஸ் நிறைய காரியங்களை நம்ம கண்களுக்கு முன்பாக
தோன்றக்கூடிய வேளையில ஒரு கேரக்டரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். தேவதூதன், ஏஞ்சல். Angel is a very important character. It's a very important role in the birth of Jesus. இயேசுவின் பிறப்பிலே தூதனுடைய ரோல் ஒரு முக்கியமான ஒரு ரோல். அப்போ இங்க வசனம் வாசிச்சோம், ஒரு தூதன் கன்னிகையினிடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். Gabriel, angel Gabriel was sent from God. நல்லா கவனிங்க, ரொம்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறேன். இந்த ஏஞ்சல் தானாய் வரவில்லை. Angel was sent by God. தேவனாலே அனுப்பப்பட்டவர். அப்ப கவனிங்க, தூதன் என்று சொல்லும் பொழுது தானாய் இயங்குகிறவர்கள் அல்ல. காபிரியல் தூதன் நல்ல செய்திகளை கொண்டு வருகிற தூதர்கள் பலவித தூதர்கள் இருக்கிறாங்க. கேப்ரியல் என்று சொன்னாலே the angel which brings good news இல்லைங்களா? மிகாவேல் என்று சொன்னால் யுத்த பிரிவில் இருக்கிற இப்படி தூதர்கள் இருக்கிறாங்க. இங்க கேப்ரியல் என்னும் தூதனை பற்றி வாசிக்கிறோம். இவர் குட் நியூஸை கொடுக்கிறவர், நியூஸை கொடுக்கிறவர், செய்தியை கொடுக்கிறவர். நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிதான் நம்ம வீட்டுக்கு ஒரு கொரியர் வருது, நம்ம வீட்டில் போஸ்ட்மேன்லாம் வராங்க. எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து அனுப்பப்பட்ட ஒரு லெட்டரு பர்டிகுலர் பின்கோடுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து பர்டிகுலர் தெருவில் பர்டிகுலர் அந்த ரூம் அந்த வீட்டு நம்பருக்கு அந்த பெயருக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. முக்கியமான லெட்டர்ஸ்லாம் பர்சனலாக அவங்க வாங்காமல் யார்கிட்டையும் சைன் போடாமல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வி நோ தட். அதை போல இந்த தூதன் என்னன்னா, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு செய்தியை இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்லும்போது அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணி கொண்டு போய் அந்த பர்சன் கொடுக்குறதா ஒரு தூதனுடைய வேலை. அப்போ நீ புரிஞ்சுக்கிறதுலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. அப்போ இந்த கேப்ரியல் முதலாவதாக என்ன செஞ்சார்? இந்த அனுப்பப்பட்ட தூதன் 5 இடங்களிலே தோன்றி அவர் செய்தியை கொடுத்தார், ஒரு செய்தியை கொண்டு வந்தார். 5ஐயும் நமக்கு பார்க்க நேரம் இல்லை, கூட ஒரு 3ஐயாச்சும் நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக, what kind of message this angel brought from God? தேவனிடத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒரு செய்தியை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, இயேசு பிறப்பின் நாட்களிலே கொண்டு வந்தார் என்று சொல்லி 1, 2, 3 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக் chapter 1 and verse 28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க வாழ்க, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இங்கே தூதன் யாருக்கு செய்தியை கொண்டு வருகிறார் என்று சொன்னா, மரியாளுக்கு கொண்டு வருகிறான். Angel brought a message from God to Mary. சரி, இப்போ என்ன செய்தியை கொண்டு வந்தாங்க? அதுதான் 4 விதமான செய்திகள் நிறைய இருக்கு. 4 விதமான செய்திகள். முதல் செய்தி, இட் இஸ் a message of blessing. ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீங்க, சரிங்களா? ஆமா, இன்னைக்கு ஏதோ கிறிஸ்மஸ் மீட்ல இன்னைக்கு நான் செய்தியை கேட்கறேன்ல, எப்பவுமே உங்க மனதில் நீங்க பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். தேவதூதன் எப்படிப்பட்ட செய்தியை மனுக்குலத்துக்கு கொண்டு வந்தான்? அப்ப முதலாவதாக, இட் இஸ் a message of blessing. ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியை தேவனிடத்திலிருந்து யாருக்கு போய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்னாரோ, மரியாளிடத்திலே தோன்றி எப்படி சொல்லுகிற அந்த செய்தியை, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்னைக்கு முதல் செய்தி உங்களை பார்த்து சொல்லுகிறேன். மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி நமக்கும் கொடுக்கப்பட்ட செய்தி தான். கிருபை பெற்றவளே வாழ்க. விசேஷமாய் அவர் சொல்ல வந்த செய்தி, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லாமே. கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார். ஆங்கில வேதாகமத்தில் தமிழில் ஒரே வார்த்தை தான் இருக்குது, சரிங்களா? டிரான்ஸ்லேஷன்ஸ் இல்லை தமிழில். இங்கிலீஷில் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்குன்னா, அது says, hello Mary, he said, God loves you very much, he is very near to you. He is very near to you. Hello Mary, God loves you very much, he is very near to you. பக்கத்தில் யாரோ ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, God loves you very much. சொல்லுங்க, he is very near to you. தமிழில் சொல்லியுள்ள, இயேசுவை ரொம்ப நேசிக்கிறாரு, உனக்கு நெருக்கமாய் உன் பக்கத்தில் இருக்கிறார். அவங்க சாட்சி சொல்லும் போது கேட்டீங்களா? தற்கொலை பண்ணணும்னு இருந்த நேரத்தில் இயேசுநாதர் எப்படி பல விதத்தில் தோன்றுகிறார்.
ஒரு தாய் முந்தானில் படுத்திருப்பதை போல அவங்க உணர்ந்தாங்க. நெருக்கமா யாரோ படுத்திருக்கிறதை அவங்க உணர்ந்தாங்க. அப்போ இஸ் வெரி நியர் டு யூ. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன். இது ஆசீர்வாதத்தின் செய்தி. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். He is with you. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. யாரையும் தள்ளாத நேசர். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். யார் நம்மை விட்டு விலகினாலும் இயேசு நம்மை விட்டு விலகாதவர். ஆமென் சொல்லாமே. இந்த ஒரு பாட்டு பாடும்போது பாடணும், தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை, நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் யார் மறந்தாலும் அவர் மறவாத நேசர். அவர் நம் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் தான் பரலோகத்தின் மகிமை வெறுத்து உங்களுக்காய் எனக்காய் இந்த பூலோகத்துக்கு வந்தார். ஆமீன் சொல்லாமே. ஆமீன். அப்ப கவனிங்க, நீங்க மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும், he loves me so much. நிறைய பேர் என்னை யாரோ நேசிக்கிறாங்களா, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்களே? இல்லை இல்லை இல்லை. யார் உன்னை வெறுத்தாலும் ஆண்டவராகி இயேசு உன்னை நேசிக்கிறார். ஒரு பிந்துவை, என் மனைவி பேர் பிந்து, ரைட்டா? ஒரு பிந்துவை தேடி தற்கொலைக்கு நேராக இருந்தவர்களை சிங்கப்பூர்ல அந்த அறைக்குள்ள, பூட்டப்பட்ட அறைக்குள்ள தோன்றி, மகளை நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லும் போது அவர் எத்தனை அன்புள்ள ஆண்டவர். அல்லேலூயா. துன்மார்க்கன் துன்மார்க்கத்தில் சாவது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ இல்லையா? அவர்களை ரட்சிப்புகளை நடத்தணும், அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய உன்னத நோக்கம். கவனிங்க, இருக்கிறார் என்று சொல்லும் நிறைய நான் சொல்லலாம். உன்னோடு என்று சொல்லும் போது ஒரே ஒரு வசனம் சொல்லணும்னா, பைபிள் வாசிக்க வேண்டாம். ஜாஷுவா சாப்டர் 1 verse 5 and 9. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5-9 வசனங்களை அங்கே யோசுவா என்கிற மனுஷன் கலங்கி பயந்து போயிருக்கிறான். என்ன செய்ய போறேன், என்னை நம்பி இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கூட, ஒரு இஸ்ரவேலுடைய ஒரு சேனையே நடத்தணும், ஒரு பெரிய பொறுப்பு அந்த யோசுவாவுக்கு வந்த பொழுது, கலங்கி இருந்த பொழுது அங்கே சொல்லப்பட்ட வசனம், யோசுவாவே நீ கலங்காதே, நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு கூட இருக்கிறேன். எப்படி as I was with Moses, I am with you. Praise the Lord. ஏன் வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, சங்கீதம் 66:13 ஒரு வசனம் போட்டிருக்கு, மனுஷர் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர் அப்படின்னு சங்கீதக்காரன் 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்றார். அவர் கடந்து போன பாதை பற்றி சொல்லும்போது, மனுஷன் தலை மேல ஏறி போகிற அளவுக்கு அவமானங்கள், நிந்தைகள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆனா மனுஷன் தலை மேல ஏறி போனாலும், தீயையும் தண்ணீரையும் வாழ்க்கையில கடந்து வந்தாலும், அந்த பாதையில என்னோடு கூட அவர் இருந்து என்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டார். என் லைஃப்ல பல நேரங்களில் எனக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர்னா, இங்கே ஸ்மைலின்னு ஒரு பிரதர் இருக்கிறார் இல்லைங்களா? அவர் ஸ்மைலின் பேரை வச்சு அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி சிரிக்கிறாருன்னு சொன்னேன். எனக்கு ஆல்பர்ட், உங்கள் ஈரோட பற்றி எனக்கு தெரியாது. சாதாரணமாக கிறிஸ்துவ உலகத்தில் எனக்கு ஒரு பேர் ஆல்பர்ட் சாலமன், சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அந்த ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி ஸ்மைலிங் பர்சன் ஒரு பேரை வாங்கியிருக்கிறேன். நான் சொன்னேன், உலகத்துக்கு நான் சிரிச்சதை தான் பார்த்துருக்குறாங்க, நான் கடந்து போன கண்ணீரை பார்த்ததில்லை. ஒரு நாள் பயங்கரமான வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டங்கள், ஊழியம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்கிற நிலையில் சர்ச்சில் ஓரமாக அழுதுட்டு இருக்கிற சமயத்தில், சர்ச்சில் ஓரமாக கார்னில் அழுதுட்டு இருக்கிறேன். 20,000 பேர் கூடியிருக்கிற ஒரு திருச்சபை. அழுதுட்டு இருக்கும்போது கர்த்தர் இப்போ நான் சொன்ன வசனத்தை என் கூட பேசுகிறாரு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5-9 வசனம் சொல்றாரு, மானே நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு இருக்கிறேன்னு யோசுவாட்டு சொன்னாரு. என்கிட்ட சொன்னாரு, மோசையோடு இருந்ததை போல நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் மகனே, ஏன் கலங்குற? நீ கடந்து போகிற அந்த தீயை கடந்து போகிற, தண்ணீரை கடந்து போகிற. சில பேர் அந்த ஏசாயா 40 வேதத்தை தெரிந்தவர்களுக்கு சொல்கிறேன், ஏசாயா 43ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். நீ ஆறுகளை கடக்கும்போது, நீ தண்ணீரை கடக்கும்போது, ஈஸியாக படிச்சிடும். ஆறுகள், தண்ணீர், அக்கினிலாம் நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ட்ரையல்ஸ், நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், நம்ம லைஃப்பில் வரக்கூடிய லோன்லினஸ், நம்ம லைஃப்பில் வரக்கூடிய சிக்னஸ், எதை வேணால் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி கடந்து போன நேரத்தில் இந்த வசனம் என் கூட பேசிச்சு. அப்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். நான் உன் கூட இருக்கிறேன், கலங்காதே என்று சொன்ன போது அந்த வசனத்தை மேலே கைகளை வச்சு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்கிறேன்? the word of blessing. ஏஞ்சல் கொடுத்த முதல் மெசேஜ், கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார்.
அந்த ஒரு தைரியத்தை கொடுத்த பிறகுதான் அந்த வசனத்துக்கு நான் நன்றி செலுத்தி சர்ச்சு நடந்துட்டு இருக்கு. என் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் கத்தர் மாற்றி என் அறியாமலே பாட ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் யூடியூப்பில் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே என் வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட பொழுது, நொறுக்கப்பட்ட பொழுது கொடுத்த பாடல் தான் எழுதியிருக்கிறேன். அங்கே உட்கார்ந்து ஒரு பாட்டு எழுதினேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்ததைப் போல உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனையோ ஆயிரங்களுடைய கண்ணீரை துடைத்த ஒரு பாடல். முடிஞ்சா யூடியூப்பில் நீங்கள் நீ உயிரோடு இருக்கும் நாள் பாட்டை கேளுங்க. கவனிங்க, எதுக்கு சொல்கிறேன்? அன்னைக்கு என்னை தைரியப்படுத்தினார், பலப்படுத்தினார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீ போகிற பாதையில் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு தைரியத்தை விட்டுறாதீங்க, மன தைரியத்தை விட்டுறாதீங்க. ஸோ நம்பர் 1, இட்ஸ் மெசேஜ் ஆஃப் பிளெஸிங். யார் நம்மை விட்டு விலகினாலும் கைவிட்டாலும் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். நீ போகிற தனிமையின் யார் ஒருவேளை இந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் பொருந்துமான்னு தெரியல. நீ போகிற பாதை பக்கத்து வீட்டுக்காருக்கு தெரியாது, சொந்தக்காருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. உனக்கு தான் தெரியும் எந்த பாதைக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி. அந்த பாதையிலே அந்த நீ போகிற பாதையில உன்னோடு கூட அவர் வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த பாதையில் அவர் இருக்கிறபடினால் தான் யோபு சொல்லும் போது சொல்றாரு, அவர் அருளும் வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து செல்கிறேன். என் லைஃப்ல ஒரு இருள் சூழ்ந்து இருக்குது, என் லைஃப்ல ஒரு பிரச்சனை சூழ்ந்து இருக்கிறது. என்னால அவங்க சொன்னா பாத்தீங்களா, அடுத்தது நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இவ்வளோ கோடிக்கணக்கில் கடன், எப்படி செய்ய போறேன், என்ன பண்றதுன்னு தெரியலன்ற வேளையில் யோபுவும் வாழ்க்கையில கடந்து போது சொல்லுகிறாரு, அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளும் வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து செல்லுவேன். இன்னைக்கு ஒருவேளை இருளை கடந்து போயிட்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. அவர் அருளும் வெளிச்சத்தினாலே அந்த வெளிச்சம் உங்களோடு கூட இருந்து அந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ள உன்னை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமேன், ஆமேன். ஒரு சம்பவத்தை சொல்றேன், கவனிங்களேன். இன்னைக்கு நீங்க கசப்பான வாழ்க்கையில போயிட்டு இருக்கலாம், கசந்த வாழ்வை மதுரமாய் மாற்றுவார். ஆமேன். ஒரு ஆண்டிக்கு ஜெபிக்க போயிருந்தேன். அவங்க லைஃப்ல பார்த்தீங்க சொன்னால் கடைசி மகன் 29 ஒரு மீட்டிங் நடத்துறது என்னை கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அந்த மீட்டிங் நான் போயிருக்கிறேன். அந்த ஆண்டி மீட்டிங்லாம் முடிச்ச பிறகு கேட்டேன், ஏன் ஆண்டி Jan 29 இந்த மீட்டிங் சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு 4 பிள்ளைங்கள கடைசி பிள்ளை சென்னையில் பெசன் நகரில் குளிக்க போனப்போ நீச்சல் தெரியாமல் மரித்து போயிட்டாப்புல. அந்த தம்பி மரித்து போயிட்டாப்புல. அந்த பையன் மரித்த நாள் January 29. தம் பிள்ளைய ரொம்ப நேசித்ததுனால கண்ணீரே உணவாயிற்று தாவீது போல வாழ்க்கையில் சாப்பிட பிடிக்கல, தம் மகனை நினைச்சு அழுது விசேஷமாக Jan 29 வந்தால் பிளாக் டேனே அனௌன்ஸ் பண்ணிட்டார். கருப்பு நாள் January 29. வாழ்க்கையெல்லாம் கண்ணீர். அப்போதான் கூப்பிட்டாங்க, அந்த Jan 29 நான் என் துக்கத்தை மறக்கிறதுக்காக ஒரு மீட்டிங் வைக்கிறேன், வருவீங்களா பிரதர் தம்பின்னு கூப்பிட்டாங்க, வயசில் பெரியவங்க. அப்போ அந்த கூட்டம்லாம் முடிச்ச பிறகு அந்த வீட்டுக்குள்ளே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஜெபிக்கும் போது அப்போ அவங்க பிரச்சனைலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, என்னுடைய பெரிய மகன் அமெரிக்காவில் பெரிய டாக்டர், அவன் ட்ரீட்மெண்ட் மூலிமா எத்தனோ பேருக்கு சுகம் கிடைச்சிருக்கு, எத்தனை பேருக்கு பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை கிடைச்சிருக்குது. ஆனால் அவனுக்கோ 15 ஆண்டுகள் குழந்தை இல்லை. அதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெப விண்ணப்பங்களை ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஜெபங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது கடைசி அந்த பிள்ளையுடைய மரணத்தை குறித்து துக்கத்தில் இருக்க தாய்க்காக ஜெபிக்கும் போது ஒரு வசனத்தை தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசுகிறாரு. அது ஆதியாகமம் 24:67 அந்த வசனம் இருக்கு. வாசிக்கலாம் டைம் இல்லை. Genesis 24:67 அந்த வசனத்தை ப்ராஃபட்டிக்கலாக கர்த்தர் பேசுகிறாரு. அந்த ஆண்டி கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, மகளே, உன் எப்படி ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதலை பெற்றுக்கொண்டானோ, உன் மகனுக்காக நீ துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கலையா, அந்த துக்கம் நீங்கி நீ ஆறுதலை பெற்றுக்கொள்ள உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன்னு சொல்லி தீர்க்க தரிசனமா பேசினாரு. ஜெபம் முடிஞ்சது, வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சில மாதங்கள் கழித்து அந்த ஆண்டி ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி குட் நியூஸ் தம்பி, 15 ஆண்டுகள் கழித்து என் மருமக கன்சீவ் ஆயிருக்கிறா, ஸ்தோத்திரம் என்று சொன்னாங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆனாலும் அந்த ரிப்ளையோட வேற ஒரு ரிப்ளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ப்ராஃபட்டிக்கல் வேர்ட், ஆண்டவரே நீ ஏன் அந்த வார்த்தை சொன்னீங்க என்று காத்துட்டு இருந்தேன். சில மாதங்கள் கழித்து மறுபடியுமாய் அந்த ஆண்டி ஃபோன் பண்ணி அவங்களே சொன்னாங்க, இப்போதான் தம்பி அந்த தீர்க்க தரிசனம் புரியுது.
ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதலை பெற்றுக்கொண்டான்னு நினைக்கும் போது, அதே ஜான் 29 என் வாழ்க்கையின் துக்கனால மாற்றுவதற்கு அதே ஜனவரி 29 எனக்கு ஒரு கிராண்ட்சன் பேரனை கொடுத்து என் துக்கத்தை மறக்க செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படி சொல்றேன், your beautiful present will become a blessed future. இன்னைக்கு கசந்து போன வாழ்வில் இருக்கிற உங்களுடைய வாழ்வை ஆண்டவர் மதுரமா மாற்றுவார். ஆமென். நம்பர் 2 டைம்ல நம்பர் 2 பார்த்தீங்கன்னா அதே மத்தேயுக்கு வந்திருக்கு. மத்தேயு 1:20 வாசித்து பாருங்க. மத்தேயு 1:20 வேகமாய். அவன் இப்படி 1:20 Matthew 1:20 அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டாது. The second message, தேவதூதன் கொண்டு வந்த second message இன்னைக்கு ஜோசப் கிட்ட வரார். ஆண்டு say, hey angel, go to my son Joseph. முதல் மரியாள்கிட்ட போ, நான் கொடுக்கிற ஆசீர்வாத செய்தியை கொடு. நம்பர் 2, இப்போ நீ யோசேப்பு கிட்ட போ. யோசேப்பு கலங்கி இருக்கிறான். ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கட்ட போகிற மனைவி கன்சீவ் ஆகிட்ட யாரை கட்டுவாங்களா? எந்த சகோதரியும் கட்ட மாட்டாங்க, எந்த சகோதரன் கட்ட மாட்டாங்க. அப்போ பைபிள் சொல்லுது, இப்படி அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான். தள்ளி விடலாமா, இந்த பெண்ணை திருமணம் செய்யாமல் தள்ளி விட்டுலாமா என்று சிந்தித்து கொண்டிருக்கையில் கரெக்ட் டைம்ல தூதன் வரார். தூதன் வந்து சொப்பனத்தை சொல்ற காரியம், உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதப்பா, சேர்த்துக்கிறதுக்கு பயப்படாத. ஏன்னா அவளுடைய கற்பத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவினாலே உண்டானது. ஒரு ஹல்லேலூயா. He made it clear. So the second message, it is a message of understanding, or it is a message of revelation. ஒரு வெளிப்பாட்டின், ஒரு புரிந்து கொள்ளுதலின் செய்தியை இந்த தூதன் யோசேப்புக்கு வந்து கொடுக்கிறான். இன்றைக்கு இரண்டாவதாக இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். மேபி இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு இல்லையா? வாழ்க்கையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு. நம்மை தவறாய் உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா 1 Samuel chapter 1 அன்னாளுடைய ஜெபம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அன்னாள் பாவம் குழந்தை இல்லாம அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். தேவ மனுஷனாகிய ஏலி அந்த அன்னாளை பார்த்து இவ குடித்திருக்கிறாள்னு சொல்லி he misunderstood Hannah. தவறாய் புரிந்து கொண்டு அவ குடித்து வரிக்கல, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறான். இன்னைக்கு உலகம் உன்னை தவறாய் புரிந்து கொள்ளும். உன் கணவன் உன்னை தவறாய் புரிந்திருக்கலாம், உன் மனைவி உன்னை தவறாய் புரிந்திருக்கலாம், யாரோ ஒரு நபர் தவறாய் புரிந்து கொண்டு உன்மேல் குற்றம் சாட்டி இருக்கலாம். பட் தி ஏஞ்சல் ஆஃப் காட் வில் பிரிங் a நியூஸ் ஆஃப் ரெவலேஷன். தெளிவுபடுத்தக்கூடிய செய்தி. இதுதாயா உண்மை, அவன் குற்றவாளி அல்ல, அவன் தவறு செய்யல என்று தூதன் வந்து ஒரு குழப்பத்திற்கு உன் குடும்பத்தில், குழப்பத்திற்கு உன் வாழ்க்கையில தெளிவை ஏற்படுத்தக்கூடிய செய்தியை அவர் கொண்டு வருவார். புரிஞ்சா? ஆமென், ஆமென். எல்லார் வீட்லையும் குழப்பம் இருக்குன்னு சொல்ல, நானும் மனைவி நிறைய இன்னைக்கு நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுறோம். இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா திருமணமாகி 3 மாதம்தான், 2 மாதம்தான். எத்தனை பிள்ளைகளுடைய குடும்பம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால உடைக்கப்பட்டிருக்கு. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தவறாய் புரிந்து கொள்ளுதல் நிமித்தமாக குடும்பங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு, உடைக்கப்பட்டிருக்கு. அப்போ என் கணவனை நான் புரிந்து கொள்ள, என் மனைவியை நான் புரிந்து கொள்ள, என் பிள்ளைகளை புரிந்து கொள்ள, பிள்ளைகளை என்னை புரிந்து கொள்ள, என் ஃபெலோஷிப் இருக்கிற மெம்பர்ஸ் என்னை புரிந்து கொள்ள, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை, அந்த செய்தியை இந்த தூதன் கொண்டு வந்தான். ஆமென். ஒரு பைபிள் தெரிந்தவர்களுக்கு சொல்கிறேன், அப்போஸ்தலர் 28 ஒரு சம்பவம் நடந்தது. பவுலும் அவருடைய மனிதர்களும் மெலித்தா தீவுக்கு வராங்க. மெலித்தா தீவில் பயங்கர குளிர். தீவு மக்கள் எல்லாம் விறகெல்லாம் வச்சு தீ மூட்டி நல்லா வார்மாக இருக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பவுல் சில விறகுகளை எடுக்கும்போது ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து பவுலை கடிச்சிருச்சு. கடிச்ச உடனே தீவு ஜனங்கள் தான் சொன்னாங்க, இவன் கொலைபாதகன். தீவு ஜனங்களுடைய என்னன்னா, ஒரு சர்ப்பம் கடிச்சுதான் அவன் பாவம் செஞ்சிருக்கான்னு அர்த்தம். இவன் ஒரு கொலைபாதகன், அதனால்தான் இந்த சர்ப்பம் அவனை கடிச்சிருக்குது, சாவ போறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கவனிங்க, நெடுநேரமாகியும்
பவுல் சாகவில்லை. எந்த வாயி கொலைபாதகன் சொல்லி தவறாய் குற்றம் சாட்டிச்சோ ஆண்டவர் சொல்ல அதே வாய் சொல்லுது, இவன் தேவ தூதன், இவன் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லத்தக்கதா. யாரோ ஒருவருக்கு கர்த்தர் பேசிட்டு இருக்கார். உன்னை தவறாய் புரிந்து உன்னை தவறாய் குற்றம் சாட்டி இன்னைக்கு உலகம் பேசிட்டு இருக்கு. டைம் வில் கம், காட் வில் ப்ரூவ் யுவர் இன்னசென்சி. காட் வில் ப்ரூவ் யுவர் இன்னசென்ஸ். நீ தவறு செய்யவில்லை. உன் ஆஃபீஸ்லேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல உன்மேல் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு, அல்லது குடும்பத்தில் உன் மனைவி தவறாய் புரிந்திருக்கலாம், உன் கணவன் தவறாய் புரிந்திருக்கலாம், யாரோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் இன்னைக்கு அமர்ந்திருக்க தேவ பிள்ளையே, காட் வில் மேக் இட் கிளியர். He will bring the understanding, the revelation. ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். இன்னும் ஒண்ணே ஒன்று சொல்லிட்டு ஜெபம் பண்ற 5 நிமிஷத்துல லூக்கா 2ஆம் அதிகாரம் 9 12 வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணிடுவோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9 12 வசனம். லூக் சாப்டர் 2 9 வாசிக்க போகிறோம். 9ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். 8ஆம் வசனத்தை வாசித்துங்க. மெய்ப்பர்கள் வயல்வெளியில். அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில். நல்ல கவனிங்க, இந்த வசந்த ஒரு just 5 minutes முடிச்சிருவேன். மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து. இந்த பிக்சரை கொண்டு வாங்க. மெய்ப்பர்கள் ராத்திரியிலே வயல்வெளியில தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சீனை முதல்ல கொண்டு வாங்க. அவ்வேளையில் அந்த நேரத்திலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் தேவதூதன் வந்தவனே அவன் தூதனிடத்தில் அப்படியே மகிமை சுற்றி வீசினது, பிரகாசித்தது. மிகவும் பயந்தார்கள். அந்த பிரகாசத்தை கண்டவன பயம் வந்துருச்சு. தேவதூதன் அவர்களை நோக்கி, கவனிங்க, தூதன் கொண்டு வந்த செய்தி அடுத்தது மெய்ப்பர்களுக்காய் கொண்டு வருகிற செய்தி. தேவதூதன் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? மெய்ப்பர்களை நோக்கி ஒரு செய்தி வருகிறது. பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். This is a message of salvation. நான் இதோட முடிச்சுக்கிறேன். கவனிங்க. A message of blessing, a message of understanding, the message of salvation. இந்த மெய்ப்பருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, பயந்து மந்தையை காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மகிமையை பார்த்த பொழுது, இந்த வெளிச்சத்தை பார்த்த பொழுது, என்னடா என்று சொல்லி அவர்கள் அப்படியாய் கலங்கி இருந்த பொழுது தூதன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை சொல்றேன். என்ன நற்செய்தி அது? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காய் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நல்ல கவனிங்க. பெத்லகேமிலே இயேசுநாதர் பிறந்தது உண்மை, சரிங்களா? இஸ்ரேல் நிறைய பேர் பயணமாக நம்ம போகிறோம். வாழ்க்கையில் எப்படியாச்சும் இஸ்ரேலில் போய் பாருங்கள். இயேசுநாதர் ஊழியம் செய்த இடங்கள்லாம் போய் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். பெத்லகேமிலே பிறந்தது உண்மை. என் கேள்வி என்னவென்று சொன்னால், பெத்லகேமிலே பாலகனாய் பிறந்த இயேசு ஏன் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியோடு நான் முடிக்க நான் விரும்புகிறேன். பெத்லகேமில் பெத்தலையில் பிறந்தவரை நம்மளாம் பாட்டு ரொம்ப அழகாக பாடுவோம், போற்றி துதி மனமே. இட்ஸ் ட்ரூ. ஆனால் மை குவெஸ்டின், பெத்லகேமிலே பிறந்த இயேசு ஏன் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? என் வாழ்க்கையில் பிரதர் நெஹேமியா அவங்க சொன்னாங்க, 17 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். அதாவது எல்லா ஜனம் என்று சொல்லுவேன், கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் அல்ல. அதாவது உதாரணம் சொன்னா, வெளிச்சம் ஒரு ரூமுக்குள்ளே வரணும் அப்படின்னா கதவை திறந்து வச்சதா, ஜன்னலை திறந்து வச்சதா வெளிச்சம் உள்ளே வரும். அவங்க ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வெளிச்சம் உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் என் ஜன்னலை திறக்க வேண்டும், கதவை திறந்தால் வெளிச்சம் உள்ளே வரும். ஆகினால் தான் வெளிப்படுத்தல் 3:20 வாசல் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். நான் அடிக்க சொல்ல, நம்ம ஆண்டு ரொம்ப டீசெண்டானவர், இயேசு ரொம்ப டீசெண்டானவர். சில பேர் நேராக ரூம்குள்ளே வந்துடுவாங்க, பார்த்தீங்களா? பெல் அடிக்க மாட்டாங்க, கதவை தட்ட மாட்டாங்க, நேராக ஆண்டி அங்கிள் உள்ளே வந்துடுவாங்க. நம்ம ஆண்டு அப்படிப்பட்டவர், வெரி டீசென்ட் காட். ஐ எம் நாக்கிங் யுவர் ஹார்ட். உன் இருதய கதவை தட்டுற, உனக்கு வேணும்னா தர, நான் உன் உள்ளத்தில் வரேன், உன் வாழ்க்கையில் வாசம் பண்ணி உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன்.
என் மனைவி வாழ்க்கையில் இயேசுநாதர் கதவை தட்டினப்போ திறந்து கொடுத்தாங்க. அவங்க சாட்சி சொன்னாங்க, 4 அற்புதம் நடந்தது. பாவ பாரம் என்னை விட்டு போச்சு, தற்கொலை என்னை விட்டு போச்சு. அப்புறமாம்மா தெய்வம் பேசாதா என்றதுல தெய்வம் பேசினது. இப்படிப்பட்ட அற்புதங்கள் அவங்கள செஞ்சாங்களே. இந்த மாலையில் ஒருவேளை இந்த கூட்டத்தில் இன்னும் யாரோ ஒருவர் இன்னும் இயேசுநாதருக்கு என் வாழ்க்கையை இருதயத்தை திறந்து கொடுக்கலன்னு சொன்னால் இட்ஸ் அ சான்ஸ் ஃபார் என் லைஃப்பை சொல்கிறேன். நான் கிறிஸ்டியனாக தான் இருந்தேன், ஆனால் ரட்சிக்கப்படலை. சர்ச்சில் 17 வயசுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், என் சர்ச்சில் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கிறேன். என் சர்ச்சில் கொயர் இருக்கும். சென்ட் பால்ஸ் தூய பவுல் ஆலயம், சென்னையில் பெரிய ஆலயம். ஒருவேளை சென்னையில் தெரிஞ்சவங்களுக்கு சூளையில் தெரியும், பெரிய ஆலயம், தூய பவுல் ஆலயம். சர்ச்சில் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கிறேன். கேசட் போட்டு கொயரில் பாடியிருக்கிறேன். அந்த நாட்களே இசை கொஞ்சம் தெரியும், கிட்டார்லாம் வாசிப்பேன். ஆனால் இயேசுவை அறியாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதை அடிக்கடி சொல்வேன், when God becomes your God, there comes the salvation. கடவுளே அப்படின்னா எல்லாருமே கூப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மிஸ்ஸஸ் மனோன்மணின்ற ஒரு பிராமண சகோதரி ஒரு நாள் இடத்துல என்னுடைய சொந்தக்காரங்க தொடர்பு கொண்டாங்க. 48 ஹவர்ஸில் அவங்க சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. 48 ஹவர்ஸ் ஷீ இஸ் கோயிங் டு டை. அப்போது என்னுடைய உறவினர், அவங்களும் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்க அந்த ஹாஸ்பிட்டலில், அவங்க சொன்னாங்க, ஆல்பர்ட் லெட்ஸ் ப்ரே ஃபார் தெம். எனக்கு ஒரு விசுவாசம், நீ வா ஜெபம் பண்ண ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன கேஸ் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஆட்டோவில் போகும்போது 48 ஹவர்ஸ் டாக்டர் டைம் கொடுத்துருக்காங்க, பிரெயின் கேன்சர்ஸ் ஆக போகிறாங்க. என் மாம்சம் சொல்லுது, டாக்டர்ஸ் 48 ஹவர்ஸ் டைம் கொடுத்த பிறகு நான் என்னத்தை போய் பண்ணுறது? மாம்சம் சொல்லுது. என்ன அவங்க இல்லை நம்ம விசுவாசம், எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, ஜெபிச்சா நடக்கும்னு சொல்லி. சரி நான் போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரெலாம் வந்துட்டாங்க, தலைமுடி கொட்டி போச்சு, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிரெயின் கேன்சர், எனி டைம் ஷீ வில் டை. அந்த நேரத்தில் அவங்க காது கிட்ட போய் நான் பேச ஆரம்பித்தேன். ஜஸ்ட் கிவ் அ சான்ஸ் ஃபார் ஜீசஸ், கிவ் அ சான்ஸ் ஃபார் ஜீசஸ். இயேசுக்கு ஒரே ஒரு தருணம் கொடுங்க. இயேசுக்கு, அவங்க பேர் மிஸ்ஸஸ் மனோன்மணி, ஒரு பிராமண சகோதரி. நான் ஒரே ஒரு தருணம், ஒரே ஒருத்தர் இயேசு கொடுங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லுங்கள் சிஸ்டர், ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு சொன்னேன். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே அவங்க இயேசுவே உள்ளத்தில் வாரும் என்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போது ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு, 48 ஹவர்ஸ் ஷீ இஸ் நாட் கோயிங் டு டை, ஷீ இஸ் கோயிங் டு பி லிவிங் விட்னஸ் அப்படின்னு என் ஆவியன் என் கூட பேசுகிறாரு. 48 மணி நேரம் டாக்டர் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பரம டாக்டர் சொன்னார், as she have called Christ, as she have invited Christ into her heart, she is going to live. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லி. நான் சொன்னதை கூட இருந்தவங்களை பார்த்து சொன்னேன், இந்த அம்மா சாக மாட்டாங்க, ஆண்டவருக்காக எழும்புவாங்க. எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க என்ன. அந்த இடத்துல ஓடி வந்துட்டேன். ஆனால் சில நாட்கள் கழித்து அதே சென்னையில் கோஷா ஹாஸ்பிட்டலில், நான் சொல்கிறது போயின்னா சென்னையில் கோஷா ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே போய் விசாரிச்சு பாருங்கள். இப்படி ஈரோடில் எங்கள் மீட்டிங் ஆல்பர்ட் சால்மத்தில் வந்தார், ரீல் விட்டார், இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறாங்க. அவங்க அப்போ தெரியாது, உள்ள திருப்பி ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு ஜெபிக்க போகும்போது பின்னாடி ஒருத்தர் சிஸ்டர் ஓடிடுறாங்க. பிரதர் எனக்கு தெரியலையா? நிச்சயமாக தெரில. ஏன்னா அன்றைக்கி ஜெபிச்சப்போ தலையில் முடியே கிடையாது, கேன்சரில் முடியெல்லாம் கொட்டி போயிருந்தது. இப்போ அழகாக முடி வளர்ந்து நல்லா இருக்கிறாங்க. என் பேர் தான் மிஸ்ஸஸ் மனோன்மணி அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. கவனிங்க, நான் சொன்னேன் என்ன நடந்துன்னு கேட்டேன். நான் சொன்னேன், அன்றைக்கி ராத்திரி, கவனிங்க இந்த சாட்சி ஜெபிக்கிறேன், அன்றைக்கி ராத்திரி இயேசுவே உள்ளத்தில் வாங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். அவ்வளோதான். எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு அமைதல் சமாதானம் கிடைச்சிது. அடுத்த நாள் டாக்டர் 1 more ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னாங்க. அந்த ஸ்கேனில் கேன்சர் இல்லை என்கிற ரிப்போர்ட் வந்தது. கையை தட்டி கத்திரமைப்படுத்துவோம். அவங்க சொன்னாங்க 48 ஹவர்ஸ் நடந்தது என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க, இது ஒரு பெரிய மிராக்கிள் உங்களுக்கு நடந்திருக்கிறது, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. சமீபத்தில் ஒரு நாள் வந்திருந்தாங்க, டிசம்பர், எங்கள் வீட்டுக்கு நிறைய கிஃப்ட்ஸோடு வந்தாங்க. நான் கேட்டேன், என்ன சிஸ்டர், என்ன? நான் பணி செய்கிற அந்த கோஷா ஹாஸ்பிட்டலில் நான் இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாட்களில் என்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்லி இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போறேன், ஜெபம் பண்ணுங்க. நாங்க சந்தோஷம் தாங்க முடியல. மரிக்கும்படியா இருந்த அந்த சகோதரிக்கு ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, அநேகருக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சகோதரியாய் கர்த்தர் மாற்றினார். என் லைஃப்ல அப்படிதான் 17 வயதில் ரட்சிக்கப்பட்ட பிறகு வாழ்க்கையில எத்தனையோ கடந்து வந்தேன். இவங்களாச்சு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி விஷத்தை தேடினாங்க. நான் ஊழியக்காரன் ஆன பிறகு விஷத்தை தேடினேன். நான் சொல்றதுக்கு வெக்கப்படுறேன்.
அப்படிப்பட்ட பாடுகள் கண்ணீருக்குள்ள வாழ்க்கையில போய் சாகட்டும் என்ற விஷயத்தை தேடினேன். ஒரு நிமிஷம்தான், அடுத்த நிமிஷம் கண்களை ஆண்டவர் திறந்தார். என்ன செய்கிறேன் நான்? என் ஸ்மைல் என்னை விட்டு போயிடுமா? நிறைய பேர் யோசித்தா, ஆஹா இந்த பிரச்சனையில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இனி அவர் எழும்ப முடியாது என்று சொல்லி. அன்பான தேவ பிள்ளைகளை, அதே வசனம் தான், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கத்தக்கதாய் என் ஆண்டவர் எங்கள் லைஃப்பில் அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் நிச்சயமாய் செய்வார். ஆமென். We are going to pray. This angel brought a message of blessing. This angel brought a message of understanding. This angel brought a message of salvation. இந்த மாலையில் உங்கள் பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு சமூகத்தில் வச்சுருங்க. உங்களுக்காக ஒரு குட்டி ஜெபத்தை பண்ணிட்டு நான் பிரதர்ஸ் ஐயாங்களுக்கு கொடுத்துறேன், சரிங்களா? அப்படியே கண்ணு எழும்பிலாம் வேண்டாம், அப்படியே கண்ணு மூடி ஒன்னேவன் சொல்லுங்கள், ஏசப்பாக்கு ஒரே ஒரு சான்ஸ். இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க யாராக இருந்தால் ஒரே ஒரு வார்த்தை, ஏசப்பா நான் நம்புகிற ஆண்டவரே, உம்மை நம்புகிற ஆண்டவரே, உம்மை நம்புகிறப்பா, என் உள்ளத்தில் வாங்க, என் உள்ளத்தில் வாசம் பண்ணுங்க இயேசுவே. பர்த்திமேயு ஒரு குருடன் கூட பார்த்தீங்கன்னா பைபிளில் அவன் பிறந்ததுலேருந்து குருடன். இயேசுநாதர் ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் போகிறத பார்த்தப்போ அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்பா. எல்லாரும் அதட்டினாங்க. பைபிள் சொல்லுது அவன் முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு அந்த சத்தத்தை கேட்டு அவன் பக்கத்தில் வந்து அவனை குணமாக்கினாராம். அப்படியே முடிஞ்ச கைகளை உயர்த்தி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நான் நம்புவேன்ப்பா, நம்புவேன். நான் நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏசப்பா நான் உங்களை நம்புவேன். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லும், நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கவனிக்கிற ஒன்னே ஒன்று வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறேன், ட்ரை ஜீசஸ், ட்ரை ஜீசஸ். நத்திங் இஸ் இம்பாசிபிள். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூட. Nothing is impossible. Try Jesus. I challenge you. Try Jesus in your life. உன் வாழ்க்கை அப்பா ஏசப்பாவுக்கு ஒரு தருணம் கொடுத்து கூப்பிடு. உன் லைஃபின் சாபத்தை மாற்றிடுவார். A bitter present will become a blessed future. இன்னைக்கு கசந்து போயிருக்கிற வாழ்வை மதுரமாய் மாற்ற வல்லவர். எங்க வாழ்வையெல்லாம் மாற்றின ஏசப்பா உங்க வாழ்வில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர. ஏன் தெரியுமா? God loves you. He is so near to you. இந்த வார்த்தையோடு சொல்றேன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். God is near to you. He loves you so much. இந்த இரவு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த செய்தின்படியாகவே அந்த ஆசீர்வாதத்தின் செய்திக்கா கிருபை பெற்றவளே வாழ்க. கர்த்தர் உன்னுடன் இருக்கிறாள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்னைக்கு நான் ஒரு ப்ராஃபட்டிக்கலா சொல்றேன். நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இங்கே இருக்கிறோம். எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்தின் மக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினாரோ, ப்ராஃபட்டிக்கல் ஐ வாண்ட் டு சே, கர்த்தர் அப்படியாய் உங்களை கோசேன் நாட்டிலே இஸ்ரவேல் மக்களை விசேஷப்படுத்ததை போல கர்த்தர் உங்களை விசேஷப்படுத்துவார்.
God is going to bless you and you will going to become a blessing, says the Lord. கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். நீங்கள் தாவீதை போல வர வர பலனடையத்தக்கதாய், ஈசாக்கை போல வர வர விருத்தி அடையத்தக்கதாய், யோசபாத்தை போல வர வர பெரியவனாகத்தக்கதாய் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தை மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் தாவீதை போல வர வர பலனடைய, ஈசாக்கை போல வர வர விருத்தி அடைய, யோசபாத்தை போல வர வர பெரியவனாக மாற என் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கைத்தட்டை கொடுத்து ஏசப்பாவுக்காக, ஆண்டவரே எனக்காய் பரலோகத்தின் மகிமை வெறுத்து எனக்காய் வந்தீரே, என்னை ரட்சிக்க வந்தீரே, என்னை விடுவிக்க வந்தீரே, என்னை சுகமாக்க வந்தீரே, என் தலையெடுத்த மாற்ற வந்தீரே, என் சாபத்தை மாற்ற வந்தீரே. எப்பேற்பட்ட சாபத்தை நீக்குவார், கட்டுகளை அறுப்பார், விடுதலையை தந்து இன்று காண்கிற அந்த பிரச்சனையை நீ இனி காண்பதில்லை. இப்ப காண்கிற எகிப்தியனை நீ இனி காண்பதில்லை. நான் உனக்காக மகளே யுத்தம் செய்வேன். இந்த யுத்தம் கர்த்தருடையது. This battle belongs to the Lord, says the Lord. ஆண்டவரே, we thank you for the lovely fellowship. ஆண்டவரே, உமக்கு நன்றி. அருமையான businessmen's fellowship India இந்த அருமையான டீம் வர்க்குக்காக 19 years of service, Lord. 19 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை நடத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாய் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். இந்த ஃபெலோஷிப் மூலமாக இன்னும் ஆயிரமான மக்கள் ரட்சிக்கப்பட, ஆயிரம் மக்களுமே அறிந்து கொள்ள கர்த்தர் இவளை உயர்த்த ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தாவீதுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்ததை போல இவருடைய பாத்திரம் நிரம்பி வழிய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் குறைவுபடுவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். லெட் மீ ரிப்பீட். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிக்கும்படியாய் உங்கள் வாயை துதியினாலே நிரப்புவேன். கர்த்தாவே உமக்கு நன்றி. எல்லா துதியும் எல்லா கணமும் விசேஷமா பலவீனமா யாராக இருந்தா லார்ட் டச் them and heal them Lord. அவளை தொட்டு சுகமாக்குங்க. சமாதானம் இல்லாதவர்களுக்கு அந்த அமைதல் இல்லாதவர்களுக்கு அந்த அமைதலையும் சமாதானத்தில் குடும்பத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. சாபங்களை நீக்குங்க, கட்டுகளை உடையுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமை வல்லமை கடந்து வரட்டும். bless them. துதிக நம்மை உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen, amen. We wish you all, on behalf of our family, we want to wish you all a blessed Christmas, Christ-centered Christmas and a prosperous New Year. Thank you. நம்முடைய BMFI கூடுகை ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை மாலை சிவில் இன்ஜினியரிங் ட்ரஸ்ட் கமிட்டி பில்டிங் பழையபாளையத்தில் வைத்து நடைபெறுகிறது. நீங்கள் அதில் வந்து கலந்து கொள்ளலாம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாளில் நம்முடைய கிறிஸ்மஸ் மீட் மிக சிறப்பாக நடக்க தேவன் கிருபை செய்தார். நேற்று வரைக்கும் நம்மளுடைய ஈரோட்டில் அவ்வளவு மழை பெஞ்சு கிளைமேட் எவ்வளோ இதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள், இப்போவும் சவுத்துலலாம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. நம்ம ஈரோட்டில் மழை இல்லை. ஆண்டவருக்கு முதலாவது தேவனுக்கு நம்ம நன்றியை செலுத்துகிறோம். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நாளில் ஆண்டுடைய செய்தியை கொண்டு வந்த சகோதரர் ஆல்பர்ட் சாலமோன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் மாற்றம் வரலை, அவர்கள் துணைவியார் பிந்து சகோதரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குழுவினர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மீட்டிங் இவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி. தேங்க்யூ எவ்ரி ஒன்.